Hallelujah. Praise the Lord. Thank you. God bless you. Okay, ma, நீங்க கண்டினியூ பண்ணுங்கம்மா. அண்ணா பாட்டு பாடட்டுமா இல்ல தொடர்ந்து ஜெபம்? நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க, ப்ரேயர் பண்ணிட்டு பாட்டு பாடுங்க, அப்புறம் மெசேஜ், அடுத்து ப்ரேயர் பாயிண்ட்ஸ் நீங்க கண்டினியூ பண்ணீங்க. ஓகேவா? ஓகே. 1000 நாளை பார்க்கிலும் அவருடைய பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் என்ற வார்த்தையின் பிரகாரம் தொடக்க ஜெபத்தை நாம் ஜெபிப்போம். அனைவரும் கண்களை மூடி கர்த்தருக்கு நேரா நம் இருதயத்தை ஒப்பு கொடுக்கும். இயேசுவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறப்பா. நல்லவரே உம்மை துதிக்கிறோம். வல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். மாறாதவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. இந்த மாலை நேரத்துல இந்த குழுல இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிற தேவன் தாமே நீர் எங்களை அப்பா ஆவியானவர் ஒவ்வொரு பிரசன்னத்தினால நீர் எங்களை நிரப்பி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். வந்தவர்கள் வெறுமையாய் போகாதபடி ஆவியானவர் நீர் தாமே ஒவ்வொரு நிரப்பி தகப்பனே அப்பா எல்லா பாத்திரமும் நிரம்பி வழிய கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு பகுதிகளும் நீர் எங்களோடு கூட இருந்து நீர் எங்களை நடத்துங்க. உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தர் நமக்கு நன்மை செய்தபடியால் என்ற வார்த்தை இந்த வேதத்தில் இருக்கிற இந்த வார்த்தையின்படி ஒரு பாடலை நாம் பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சகோதரி சங்கீதா அவர்கள் பாடலை பாடி மகிமைப்படுத்துவார்கள். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு
எம்மை தாங்கினீர் உன் சிறகாலே நீ எம்மை தாங்கினீர் உன் சிறகாலே மூடி காத்திட்டீர். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாள் மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதித்தவரே. உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. வாக்குத்தத்தம் தந்தவரே. உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. யார் மறந்தாலும் நான் மறவேன் என்ற வாக்கில் உள்ளவரே. யார் மறந்தாலும் நான் மறவேன் என்ற வாக்கில் அறிந்தவரே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. கையிலே எந்தன் பயம் யாவும் நீங்கியதே. எதிர்காலம் உன் கையிலே எந்தன் பயம் யாவும் நீங்கியதே. நீரின் பக்கத்தில் நான் பயப்படேன், என் துணையாக இருக்கின்றீரே. நீரின் பக்கத்தில் நான் பயப்படேன், என் துணையாக இருக்கின்றீரே. நன்றி இயேசுவே, இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு நல்ல ஒரு அருமையான பாடலை கொடுத்து அவர் ஒரு நாள் நம்மை மறவாமல் பாதுகாத்த தேவன். இந்த நாள் முழுவதும் வருகிற வாரங்கள், மாதங்கள், வருஷங்கள் எல்லாம் நாள் முழுவதும் கர்த்தர் நம்மை வழிநடத்த அவர் நல்லவராயும் வல்லவராயும் கிருபை உள்ளவராயும் போதுமானவராய் இருக்கிறார். அவருக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அடுத்தபடியாய் நாம் செய்தியின் பகுதிக்குள்ளாய் கடந்து செல்லுவோம். வேதமே என் மனமகிழ்ச்சி என்ற வார்த்தையின்படி இன்றைக்கு நமக்கு தேவ செய்தியை கொடுக்கிற சகோதரி ரோசி அவர்களை நாம் அழைக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில தேவனுடைய சமூகத்துல நம்ம எல்லாரும் ஒன்றாக கூடி இருப்பதனால நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அது மட்டும் இல்லாம நிறைய முகங்களை பார்க்கணும், புதிய சிருஷ்டிகள், தேவனுடைய படைப்புகளை நான் பார்க்கறதுல சந்தோஷப்படுறேன். ஒரு தம்பியை பார்த்துட்டு இருக்கேன், அப்புறம் ஒரு பாப்பாவை பார்த்தேன், அப்புறம் சிறு பிள்ளைகளை பார்த்தேன். தேவனுடைய படைப்பு எல்லாமே ஒரு அழகு. அந்த மாதிரி தேவனுடைய படைப்புகளை நான் புதிய முகங்களை பார்த்தேன். அதனால ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதற்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நேரத்துல தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாக நம்ம யாவரும் கூடி வந்திருக்கிறோம். தேவன் நம்மளோட இடைப்படுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒரு சிறு ஜெபத்தை ஏறெடுக்கலாம். நன்றியுள்ள தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ராஜாதி ராஜாவே, இந்த நாளில தகப்பனே எங்களோட கூட என்ன வார்த்தையை பேச சித்தமா இருக்கிறோம் அந்த வார்த்தையோட கூட எங்களோட இடைப்படுங்க தகப்பனே. அப்பா, பேசுவது நான் அல்ல தகப்பனே, தேவ ஆவியானவர் நீர் பேசுகிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. அப்பா தகப்பனே, வேதமே என் மனமகிழ்ச்சி,
வேதம் என் மனமகிழ்ச்சியை இல்லாதிருந்தால் என் துக்கத்திலே அமிழ்ந்து போயிருப்பேன் என்றப்பா. தகப்பனே, தாவீது ராஜா சொல்வது போல அப்பா, உம்முடைய வேதம் இல்லாவிட்டால் தகப்பனே எங்களுடைய வாழ்க்கையில தகப்பனே இருளடைந்து இருந்திருக்கும்பா. அப்பா, உம்முடைய வேதம் எங்களுடைய வெளிச்சமா இருக்கிறதப்பா, எங்களுடைய பாதைக்கு தீபமா இருக்குது தகப்பனே. இந்த நேரத்துல எங்கள் யாவரோட கூட கர்த்தர் நீங்க பேசுங்கப்பா. அப்பா, எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பெருகணும், நாங்க சிறுகணும்ப்பா. நீர் மாத்திரமே மகிமைப்படணும் அப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வேதத்துல ஒரு கேரக்டர் பத்தி பார்க்க போறோம். தேவனுடைய தாசன். நீங்க சொல்லலாம், யாருக்குன்னா தெரிஞ்சிருந்தா நீங்க சொல்லலாம். வேதத்திலேயே ஒரு தேவ மனிதர் ஒரு மனிதனிடத்துல இரக்கம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவனிடத்துல பிரார்த்திக்கிறாரு. தேவனிடத்துல ஜெபம் பண்றாரு. இந்த மனுஷங்கிட்ட எனக்கு இரக்கம் கிடைக்கணும், இந்த மனுஷனிடத்துல எனக்கு தயவு கிடைக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் கிட்ட ஒரு மனிதர் பிரார்த்திக்கிறார். தேவ மனிதர். அவர் யாரு சொல்லுங்க பார்க்கலாம். தெரிந்தவங்க யாருன்னா சொல்லுங்க. கேக்குதுங்களா எல்லாருக்கும்? கேக்குதுக்கா. சொல்லுங்க, யாருக்குன்னா தெரியுங்களா? வேதத்திலேயே ஒரு மனுஷங்கிட்ட எனக்கு தயவு கிடைக்கணும்னு சொல்லிட்டு ஜெபித்த ஒரு தேவ மனிதர். தாவீது. நெகேமியா. நெகேமியான்றவர் என்ன பண்றாரு, ராஜா கிட்ட தயவு கிடைக்கணும், அந்த ராஜாவுடைய கண்கள்ல எனக்கு இரக்கம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு தேவனிடத்துல ஜெபம் பண்ணிட்டு அந்த ராஜா கிட்ட போறாரு. நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய நேரங்கள்ல நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு செய்தியை கேட்டாலே என்ன பண்றோம், ஒரு துக்கமான செய்தி கேட்டாலே என்ன பண்றோம், மனுஷங்களை தேடி ஓடுறோம். அது மட்டும் இல்லாம அந்த தேவையை எப்படி பூர்த்தி செய்யறதுன்னு நம்ம யோசிக்கிறோமே தவிர தேவ சமூகத்துல நம்ம உட்கார்றது இல்ல. ஒரு சிலர் அதுலயும் தோல்வி வந்த பிறகுதான் நம்ம மனிதர்களை நாடும் போதும், அந்த தேவைகளை நாடி நம்ம தேடி ஓடும் போதும், அதுல எப்போ தோல்வி வருதோ அது உபயோகம் இல்ல, அது பிரயோஜனம் இல்லைன்னு நம்ம நினைக்கும் போது மட்டும்தான் நம்ம என்ன பண்றோம், அந்த நேரத்துல நொறுங்குண்டு என்ன பண்றோம், அந்த நேரத்துல மட்டும்தான் நம்ம தேவ சமூகத்தை நாடுறோம். ஆனா உண்மையிலே பார்த்தா நம்ம என்ன பண்றோம், அந்த நேரத்துல எப்பவுமே எதனா ஒரு கஷ்டம், எதனா ஒரு துக்கம், எதனா ஒரு கண்ணீர் வந்தாலே போதும், நம்ம என்ன பண்றோம், மனுஷங்களை நாடுறோம், மனுஷ தயவை நாடுறோம். அப்படிதான் நம்ம என்ன பண்றோம், நாடுறோம். ஆனா வேதத்துல இந்த மனிதர் என்ன பண்றாருன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். எடுத்து வாசிங்க. நெகேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். நெகேமியா என்ன பண்றாரு, யூத ஜனங்களை பத்தியும் எருசலேம் பத்தியும் என்ன பண்றாரு, விசாரிக்கிறாரு. அப்படி விசாரிக்கும் போது ஒரு சில மனிதர்கள் என்ன பண்றாங்க, நெகேமியா இடத்துல சொல்றாங்க. என்ன பண்றாங்க, யூதர்கள் மீந்திருக்கிற ஜனங்கள், சிறைப்பட்ட போன மீந்திருக்கிற ஜனங்கள் என்ன பண்றாங்க, மகா தீங்கையும் நிந்தையும் என்ன பண்றாங்க, அனுபவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம எருசலேமின் அலங்கம் என்ன பண்ணிருக்கு, இடிக்கப்பட்டிருக்கு. அப்புறம் அதன் வாசல்கள் அக்கினியால சுட்டெரிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லும் போது என்ன பண்றாங்கன்னா, அப்படி சொல்லும் போது என்ன பண்றாரு, நெகேமியா ரொம்ப ஃபீல் பண்றாரு, ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஐயோ, ஜனங்கள் இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்ணும் போது என்ன பண்றாருன்னா, உடனே என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 4வது வசனங்களை பாருங்க. இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி. நல்லா கவனிங்க. இந்த நேரத்துல அவர் யோசிச்சிருக்கலாம். அவர் ராஜாவினுடைய பான பாத்திரக்காரனா இருக்கிறாரு. அவர் யோசிச்சிருக்கலாம், போயிட்டு ராஜா கிட்ட ஹெல்ப் கேட்கலாமா, இல்லைன்னா ஜனங்க எப்படி இருக்காங்கன்னு போயிட்டு பாக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதெல்லாம் தேடல, அவர் அதெல்லாம் நாடல. அவர் உடனே என்ன பண்றாரு, சில நாளா என்ன பண்றாரு, துக்கிக்கிறாராம், அழுவுறாரு. ஒரே இடத்துல தேவ சமூகத்துல உட்கார்ந்து என்ன பண்றாரு, உபவாசிக்கிறாரு. உபவாசித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி, முதலாவது அவரு மனுஷனை நோக்கி இல்லைன்னா அவங்கள போய் பார்த்து அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லலாம், எதுவுமே அவர் யோசிக்கல. பரலோகத்தின் தேவனை நோக்கி என்ன பண்றாரு, ஜெபம் பண்றாரு. இப்ப நெகேமியாவை எடுத்துக்கிட்டோம்னா 3 விதமான ஜெபங்களை பண்றாரு. ஃபர்ஸ்ட் ஜெபம் எப்படி நம்ம பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தை கேட்ட உடனே, ஒரு துக்கமான செய்தியோ இல்லைன்னா ஒரு கஷ்டமான செய்தியோ இல்லைன்னா நம்மள ஒரு நஷ்டத்துக்குள்ள கொண்டு போன ஒரு செய்தியோ, ஏதோ ஒரு செய்தியை கேட்டா மனுஷர்களா நம்ம இருக்கிறோம்ல, இப்ப இந்த நேரத்துல நம்ம அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கேட்டா என்ன பண்ணுவோம்,
கண்டிப்பா வந்து ஒரு மனுஷன் நாடுவோம். இல்லன்னா அந்த தேவைய பூர்த்தி செய்யறதுக்கு என்ன வழின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து என்ன பண்ணுவோம்? கால் பண்ணுவோம் யாருக்குன்னா. ஆனா, நெகேமியா என்ன பண்றாரு? உடனே என்ன பண்றாரு? தேவ சமூகத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்றாரு. அவருடைய ஜெபம் முதலாவது ஜெபத்த நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்ன ஜெபம் பண்றாருன்னா, நீங்க பாருங்களேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஜெபத்துல வந்து ஒரு 5 விதமான இது பார்க்கலாம். அந்த வசனத்துல இருந்து நீங்க கவனிக்கலாம். 5வது வசனத்துல இருந்து 11வது வசனம் வரைக்குமே அவர் ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. அவர் என்ன ஜெபம் பண்றாருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் என்ன பண்ணிருக்காங்க, இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் 5வது வசனத்துல பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னா, பிரைஸ் டு காட். தேவன் என்ன பண்றாரு? துதிக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களும் உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே. என்ன பண்றாரு? தேவனை வந்து துதிக்கிறாரு. அவரிடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு கிருபை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? முதலாவது தேவனை துதிக்கிறாரு. அவர் ஜெபிக்கிற ஜெபத்துல நம்ம ஒரு 5 விதமான ஒரு குறிப்புகள் என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு? தேவனை வந்து துதிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம 2வது என்ன பண்றாருன்னா, பாருங்க 6வது வசனமும் 7வது வசனமும் பாவ அறிக்கை செய்றாரு. என்ன பண்றாரு? நாங்க என்ன பண்ணோம்? தப்பு பண்ணிட்டோம். நாங்க வந்து உங்க கட்டளையை மீறிட்டோம். உங்க கற்பனையை மீறிட்டோம். நீங்க மோசேக்கு சொன்ன கட்டளைகளையும் கற்பனைகளின்படி நாங்க நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? ஃபீல் பண்ணி என்ன பண்றாரு? சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அவருடைய பாவத்தை மட்டும் சொல்லாம என்ன பண்றாரு? அவருடைய ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் நாங்க செஞ்ச பாவம்ன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? ஜனங்களுக்காகவும் என்ன பண்றாரு? பாவ அறிக்கையிட்டு தேவனிடத்துல மன்னிப்பு கேட்கிறாரு. அது மட்டும் இல்லாம 7வது வசனத்துல லாஸ்ட்ல பாத்தீங்களா? என்ன சொல்றாரு? 6வது வசனத்துல லாஸ்ட்ல நானும் என் தகப்பன் வீட்டார் என்ன பண்ணோம்? பாவம் செஞ்சோம். கண்டிப்பா நம்ம கூட நம்ம வாழ்க்கையில கூட நம்ம மட்டும் பாவம் செய்றோம்னு இல்ல. நம்மளுடைய முன்னோர்கள் என்ன பண்ணிருக்காங்க? நிறைய பாவம் செஞ்சிருக்காங்க. நம்மளுடைய தலைமுறைகள்லாம் என்ன பண்ணிருக்காங்க? நிறைய பாவம் செஞ்சிருக்காங்க. எல்லாருமே பாவத்துல தான் பிறந்திருக்கிறோம். பாவத்துல தான் கர்ப்ப தரித்தோம். அப்போ பாவம் செய்கிறவர்களா இருக்கிறோம். ஆனாலும் நெகேமியா என்ன பண்றாரு? அந்த ஆபத்துல என்ன பண்றாரு? உணர்ந்து தேவனை துதித்ததுமே அடுத்து என்ன பண்றாருன்னா, பாவத்தை வந்து அறிக்கையிடுறாரு. என் ஜனங்க செஞ்ச பாவங்களை மன்னிங்க. என் தகப்பன் வீட்டாரு நான் செஞ்ச எல்லா பாவத்தையும் என்ன பண்ணுங்க? மன்னிச்சிருங்க. அதுக்கப்புறமா என்ன சொல்றாரு பாருங்க. வசனம் இருக்குது. நீதிமொழிகள் 28:13. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். வேதத்துல வந்து எப்பவுமே ஒரு வசனம் வந்து ஜோடி இல்லாம இருக்கவே இருக்காது. எல்லாத்துக்குமே என்ன இருக்கும்னா கனெக்ஷன் இருக்கும். அப்போ இவர் என்ன செய்யறாரு? இங்க வந்து பாவத்தை அறிக்கிறாரு. இவர் பாவத்தை அறிக்கிட்டதுனால ராஜாவின் இடத்துல இரக்கம் பெறாரு. எப்படி இரக்கம் பெறாருன்னு பார்க்கலாம். அடுத்தது 3வது பாயிண்டா எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? 8வது வசனம் 9வது வசனம் இதெல்லாம் ஜெபம் தான். அவர் ஜெபிச்சுன்னு தான் வர்றாரு. ஃபர்ஸ்ட் துதிக்கிறாரு. செகண்ட் வந்து என்ன பண்றாரு? பாவத்தை வந்து அறிக்கையிடுறாரு. 3வது என்ன பண்றாருன்னா, வாக்குறுதியை நினைக்கிறாரு. வாக்குறுதினா கட்டளையும் கற்பனையும் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களும் என்ன பண்றாரு? நினைக்கிறாரு. 8வது 9வது வசனத்துல என்ன இருக்குன்னா, நீங்கள் கட்டளையை மீறினால் நான் உங்களை சாதிகளுக்குள்ளே சிதறடிப்பேன் என்றும். இது வந்து ஒரு கட்டளை. நீங்க கட்டளையை மீறினீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? உங்களை வந்து சாதிகளுக்குள்ள சிதறடிப்பேன்னு சொல்றாரு. 9வது வசனம் வாசிங்க. நீங்கள் என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் உங்களிலே தள்ளுண்டு போனவர்கள் வானத்தின் கடையாந்தரத்தில் இருந்தாலும் நான் அங்கே இருந்து அவர்களை சேர்த்து என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்துக்கு அவர்களை கொண்டு வருவேன் என்றும் தேவன் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தையை நினைத்தருளும். என்ன சொல்றாரு? அந்த கட்டளைய தேவன் கொடுத்த கற்பனைய நீங்க இதை செஞ்சீங்கன்னா நான் இதை செய்வேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நீங்க கட்டளையை மீறி நடந்தீங்கன்னா நான் உங்களை என்ன பண்ணுவேன்? சிதறடிப்பேன். நீங்க கட்டளையின்படி நடந்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? பூமியின் கடையாந்திரங்களை எந்த ஓரத்துல இருந்தாலும் உங்க ஜாதிகள் என்ன பண்ணுவேன்? கொண்டு வந்து சேர்ப்பேன்னு சொல்லிட்டு மோசேக்கு ஒரு கட்டளையும் என்ன பண்ணிருக்கிறார்? தேவன் கொடுத்திருக்கிறாரு. நீங்க இந்த இடத்துல அதை வந்து என்ன பண்றாரு? நெகேமியா வந்து முக்கியத்துவப்படுத்துறாரு. ஏன்னா ஜனங்க என்ன பண்றாங்க? சிதறடிக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சிறைப்பட்டு என்ன பண்றாங்க? கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை வந்து நெகேமியா வந்து ஜெபத்துல முக்கியப்படுத்துறாரு. அப்போ நாம ஜெபிக்கும் போது எதை முக்கியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, நிறைய வாக்குத்தத்தங்கள் நமக்கும் தேவன் கொடுத்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம கட்டளைகளையும் கற்பனைகளையும் கொடுத்திருக்கிறாரு. நம்ம எந்த ஒரு தேவை உங்களோடவே ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? பேசுவார். ஏதோ ஒரு தேவைக்காக நீங்க என்ன பண்றீங்க? முழங்கால் படிட்டு நெகேமியா போல ஜெபிக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் முதலாவது என்ன செய்யணும்? துதிக்கணும். தேவனை துதித்ததுமே என்ன பண்ண? பாவ அறிக்கையிடணும். என் குடும்பம் செஞ்ச பாவம், என் பெற்றோர்கள் யாரு செஞ்ச பாவமா இருந்தாலும் என்ன பண்ணுங்க? நீங்க மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணா? பாவ அறிக்கை செய்யணும். 3வது என்ன சொல்றாரு? வாக்குறுதி என்ன பண்றாரு? தேவனுக்கு நினைப்பூட்டுறாரு. அந்த மாதிரி நம்ம என்ன செய்யலாம்? வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்கும்படியா அதை என்ன பண்ணலாம்? தேவனிடத்துல அறிக்கை செய்யலாம். நீங்க சொன்னீங்களே டாடி, இப்போ ஒரு ட்ரெஸ் இல்லைன்னு நம்ம ஃபீல் பண்றோம். ட்ரெஸ்ஸுக்காக ஃபீல் பண்றோம்னு வச்சுக்கோங்க. இப்போ ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? ஆகாயத்து பறவைகளை கவனிச்சு அத சாப்பாட்டுக்காக சொன்னீங்கன்னா, ஆகாயத்து பறவைகளை கவனிச்சு பாருங்க. அது விதைக்குதா? அறுக்குதா? களஞ்சியத்துல சேர்க்குதா? ஆனாலும் அவைகளை என்ன பண்றாரு? தேவன் வந்து பிழைப்புட்டுறாரு. அப்ப சாப்பாட்டுக்காக நம்ம ஃபீல் பண்ணும்போது தேவன் என்ன பண்றாரு? அந்த வார்த்தையை கொண்டு வருவார். அப்ப நம்ம என்ன பண்ண? அந்த வார்த்தையை வந்து வச்சு வந்து என்ன பண்ணலாம்? ஜெபிக்கலாம்.
அப்புறம் ட்ரெஸ்ஸுக்காக ஃபீல் பண்ணா என்ன பண்ணலாம்? சாலமோன் நாட்கள்ல இருந்து பார்த்தோம்னா, காட்டு புஷ்பங்கள் ஒரு ஒரு பூவ பார்த்தோன்னா, ஒரு ஒரு கலர்ல ஒரு ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு இருக்க மாரி ஒரு ஒரு பூ வந்து ஒரு ஒரு கலர்ல இருக்குது. அப்போ அந்த பூக்கு வந்து சேமா வந்து எந்த கலருமே இருக்காது. எல்லாமே டிஃபரெண்ட் ஃப்ளவர்ஸா தான் இருக்கும். அப்போ அதுக்கே தேவன் வந்து ஒரு ட்ரெஸ் குடுக்குறாருன்னா, நம்மளுக்கு வந்து ட்ரெஸ் குடுக்காம இருப்பாரா? அப்போ தேவன் நீங்க சொல்லியிருக்கீங்களா, எனக்கு என்ன பண்ணுங்க ட்ரெஸ் குடுங்க. எல்லா விஷயத்திலுமே தேவன் வந்து வார்த்தையின் மூலியமா என்ன பண்ணுவாரு? பேசுவாரு. கண்டிப்பா வார்த்தையானது வந்து நம்ம கூட இடைப்படும். அப்ப அந்த வார்த்தைய, அந்த வாக்குத்தத்தத்த வச்சு நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். "நினைத்தருளுங்க டாடி, நீங்க இப்படி சொன்னீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு நெகேமியாவ போல என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். அடுத்தது 10வது வசனத்த பாருங்களா? தேவரீர் உமது மகா வல்லமையினாலும் உமது பலத்த கரத்தினாலும் மீட்டு கொண்ட உமது அடியாரும் உமது ஜனங்களும் இவர்கள் தானே. அவர் என்ன சொல்றாரு? நெகேமியா என்ன சொல்றாரு? நாங்க உங்களுடைய ஜனங்கள் தானே. நீங்க தானே எங்கள மீட்டு கொண்டீங்க அப்படி சொல்லிட்டு என்ன பண்றாரு? தேவனுக்கே என்ன பண்றாரு? நினைப்பூட்டுறாரு. நம்மளும் என்ன பண்ணலாம்? அந்த ஜெபத்துல வந்து நினைப்பூட்டலாம். நாங்க வந்து உங்க பிள்ளை தானே. இப்போ ஒருத்தருக்காக ஜெபிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து உங்களுடைய பிள்ளை தானே. அவங்கள நீங்க தானே சிருஷ்டித்தீங்க. அவங்களுக்காக நீங்க தானே மரித்தீங்க. அவங்களுக்காக நீங்க தானே சிலுவைய சுமந்தீங்க. அவங்களுடைய பாவங்களுக்காக கூட நீங்க மரித்தீங்களேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம்? தேவனிடத்துல நம்ம நினைப்பூட்டலாம். அப்பா, பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். அப்ப என்ன பண்ணலாம்? உரிமையோட நான் உங்க பிள்ளை. நீங்க எனக்கு அப்பா. நீங்க தான் செய்யணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம்? நம்ம உரிமையோட என்ன பண்ணலாம்? அந்த இடத்துல நிக்கலாம். நெகேமியா அந்த மாரி தான் என்ன சொல்றாரு? நாங்க உங்க ஜனங்க தானே. நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? பிரேயர் பண்றாரு. அப்புறம் 5வது பாத்தீங்கன்னா, கடைசி வசனம். தேவைய என்ன பண்றாரு? சொல்றாரு. என்னதான் அவருக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அந்த அலங்க இடிக்கப்பட்டிருக்கிறத நினைச்சு வேதனைப்படுறாரு. ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டிருக்கிறத நினைச்சு என்ன பண்றாரு? வேதனைப்படுறாரு. அதனால என்ன அவர் ஜெபிக்கிறாரு? இதுல தான் நம்ம பார்க்கலாம். அவர் என்ன பண்றாரு தெரியுமா? ராஜாவினிடத்துல எனக்கு என்ன பண்ணுங்க? தயை கிடைக்க பண்ணிருளுங்க. ஒரு ராஜா இருக்கிறாரு. அந்த ராஜா கிட்ட எனக்கு என்ன பண்ணுங்க? தயை கிடைக்க பண்ணிருளுங்கன்னு சொல்லிட்டு, ஒரு மனிதரிடத்துல நமக்கு தயவு கிடைக்கணும்னு சொல்லிட்டு ஜெபிக்கிற தேவ மனிதர்கள இவரு ஒருத்தர். நெகேமியா மட்டும் தான் அந்த மாரி ஜெபிச்சிருக்கிறாரு. அந்த மனுஷங்கிட்ட எனக்கு தயவு கிடைக்க பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெபிச்சிருக்கிறாரு. இப்போ ஃபர்ஸ்ட் பிரேயர்ல என்ன பண்றாரு? ஒரு விஷயத்தை கேட்ட உடனே என்ன பண்றாரு? எங்க போயிட்டு உட்கார்றாரு? தேவ சமூகத்துல. நம்ம அந்த மாரி செய்றோமா? எதனா ஒரு கஷ்டம் வந்துடுச்சு. யாரோ ஒருத்தவங்க இது உங்களுக்கு ஆபத்தா வந்திருக்குதுன்னு சொன்னாங்கன்னா, நம்ம என்ன பண்றோம்? உடனே அந்த ஆபத்த எப்படி நிவர்த்தி செய்றது? நம்ம மேல பழி வந்துருச்சு, இது வந்துருச்சு, அது வந்துருச்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்றோம்? நம்ம மனுஷங்கள நாடுறோம். நீங்க ஏன் சொன்னீங்க? அவங்க ஏன் இப்படி சொன்னாங்க? அந்த மாரி தான் சொல்லிட்டு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிறோமே தவிர, தேவ சமூகத்துல ஆண்டவரே இதுக்காக நான் என்ன செய்யணும்? நான் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு அவரிடத்துல ஆலோசனை கேட்கிறவங்களா, விசாரிக்கிறவங்களா நம்ம இருக்கிறதே இல்ல. ஏன்னா அந்த டைம்ல ஃபுல்லா நம்மளுக்கு என்ன ஆயிடுது? அந்த துக்கமும், கண்ணீர் அது மட்டும் தான் தெரியுதே தவிர, ஆண்டவர் தெரிய மாட்டேங்கிறாரு. ஆனா நெகேமியா என்ன பண்றாரு? அந்த செய்திய கேட்ட உடனே என்ன பண்றாரு? சில நாளாய் துக்கித்து என்ன பண்றாரு? அழுது தேவனுடைய சமூகத்துல என்ன பண்றாரு? உபவாசித்து ஜெபிக்கிறவரா இருக்கிறாரு. அவர் ஜெபித்த ஜெபத்துல இந்த 5ஆம் வசனத்துல இருந்து இந்த 11ஆம் வசனம் வரைக்கும் நம்ம 5 பாயிண்ட் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் என்னது? துதிக்கிறாரு. 2வது என்ன பண்றாரு? பாவத்தை என்ன பண்றாரு? அறிக்கை செய்றாரு. 3வது என்ன பண்றாரு? கட்டளையும், வாக்குறுதியும், வாக்குத்தத்தத்தெல்லாம் என்ன பண்றாரு? தேவனுக்கு நினைப்பூட்டி என்ன பண்றாரு? ஜெபிக்கிறாரு. என்ன தேவையோ அத என்ன பண்றாரு? சொல்லி ஜெபிக்கிறாரு. அப்புறம் 4வது என்ன பார்த்தோம்? நான் உங்க பிள்ளை. நாங்க உங்க ஜனம். நீங்க தானே எங்கள படைச்சீங்க. எங்களுக்காக நீங்க தானே இருக்கீங்க. அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? அத சொல்றாரு. ஒரு உரிமையோட என்ன பண்றாரு? சொல்றாரு. 5வது பாத்தீங்கன்னா என்ன சொல்றாரு? ஒரு தேவைய சொல்றாரு. என்ன தேவைன்னு சொல்றாரு? அந்த மனுஷங்கிட்ட எனக்கு என்ன பண்ணுங்க? தயவு கிடைக்க பண்ணிருங்க அப்படி சொல்லிட்டு. இப்ப இவரு ராஜாக்கு வந்து பானபாத்திரக்காரனா இருக்கிறார். அப்படின்னா ஜூஸ் எடுத்து குடுக்குறாரு. திராட்சை ஜூஸ் என்ன பண்றாரு? எடுத்து வந்து குடுக்குறவரா என்ன பண்றாரு? இவரு இருக்கிறாரு. இப்ப என்ன நடக்குது பாருங்க. இன்னொரு இடத்துல இவரு ஜெபிக்கிறவரா இருக்கிறார். எப்ப ஜெபிக்கிறவரா இருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மனுஷன் கிட்ட பேசும்போது, அதான் ராஜா கிட்ட பேசும்போது, ராஜா கேட்கிறாரு. நீங்க பாருங்களா, ராஜா வந்து என்ன கேட்கிறாருன்னா, அவர் வந்து அந்த ஜூஸ் எடுத்து குடுக்கும்போது, எப்பவுமே வந்து இவர் வந்து ரொம்ப சந்தோஷமா தான் இருப்பாரு. துக்கமா இருக்கவே மாட்டாராம். ஆனாலும் இந்த நேரத்துல துக்கமா தான் இருக்கிறாரு. ஏன்னா அந்த கஷ்டத்த அவர் வந்து கேட்டுட்டார். அந்த செய்திய வந்து கேட்டதுனால கொஞ்சம் துக்கமா இருக்கிறாரு. அப்ப ராஜாவே கேட்கிறாரு. நல்லா கவனிச்சுக்கணும் நம்மோ. தேவனிடத்துல கிருபை இருந்தா மாத்திரம் தான் மனுஷ தயவு கிடைக்கும் நமக்கு. இவ்ளோ பெரிய மினிஸ்டரா இருக்கட்டும், சிஎம் யாரா இருக்கட்டும், யாருகிட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருந்தாலும், தேவனுடைய கிருபை இல்லன்னா, அவங்க கண்கள்ல நமக்கு தயவு கிடைக்கவே கிடைக்காது. நம்ம எவ்ளோ பெரிய என்ன சொல்றது? டாக்டர், கலெக்டர், போலீஸ் அவங்க இவங்கன்னு சொல்லிட்டு நம்ம நெறைய சொந்தங்கள, நெறைய ஃப்ரெண்ட்ஷிப்ல, நெறைய உறவுகள நம்ம சேர்த்து வைத்திருந்தாலும், நம்ம பெருமை பாராட்டலாம். இவங்க தெரியும், அவங்க தெரியும் அப்படி சொல்லிட்டு நம்ம நினைக்கலாம். ஆனாலும் அவங்களிடத்துல அந்த நேரத்துல நம்மளுக்கு கிருபை கிடைக்கணும், தயவு கிடைக்கணும்னா, தேவ கிருபை கண்டிப்பா இருக்கணும். தேவ தயவு இருந்தா மாத்திரம் தான் நம்மளால வந்து அந்த நேரத்துல வந்து அவங்களிடத்துல வந்து ஒரு ஹெல்ப் வந்து பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் சொல்லணும்னா அவங்க இருதயம் வந்து ஒரு நிமிஷம் கூட நம்மளுக்கு உதவி செய்யற அளவுக்கு அந்த கரம் வந்து நீட்டப்படவே
படாது. அப்போ வந்து தேவ கிருபை வந்து வேணும். இப்போ நல்லா பாத்துக்கோங்க. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அவர் என்ன பண்ணாரு? பாவத்தை அறிக்கையிட்டாரு. என்ன பண்ணாரு? நல்லா ஜெபம் பண்ணாரு. தேவ சமூகத்தை தான் ஃபர்ஸ்ட் நாடுனாரு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்ப அவர் என்ன பண்றாரு? ஃபர்ஸ்ட் தேவ சமூகத்தை நாடுறாரு. தேவ சமூகத்தை அவர் நாடினதுனால, தேவ கிருபை அவர் மேல இருந்ததுனால, அந்த இரக்கம் அவர் மேல இருந்ததுனால, ராஜா கண்கள்ல இவர் ஒரு சர்வெண்ட் தான். சாதாரண ஒரு சர்வெண்ட் எடுத்து ஜூஸ் குடுக்கறது மட்டும்தான். ஆனாலும் அந்த ராஜாவே கேக்குறாரு, ஏன்பா நீ வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க? ஏன் வந்து உன் முகம் வந்து ஒரு துக்கமா இருக்குது அப்படி சொல்லிட்டு என்ன பண்றாரு? ராஜாவே கேக்குறாரு. ராஜாவே கேக்குற அளவுக்கு இவர் மேல ஒரு தயவு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? உண்டு பண்ணிட்டாரு. உடனே இவரு சொல்றாரு, இந்த மாதிரி வந்து எங்க ஜனங்க வந்து கஷ்டப்படுறாங்க. அலங்க வந்து இடிக்கப்பட்டிருக்குது. அப்புறம் அதன் வாசல்கள்லாம் என்ன பண்ணிருக்கு? அக்கினியால சுட்டெரிக்கப்பட்டிருக்குது. அப்படி இருக்கும்போது நான் எப்படி துக்க முகமா இல்லாம இருக்க முடியும்? அப்படி சொல்லிட்டு என்ன பண்றாரு? இவரு வந்து நெகேமியா வந்து அந்த ராஜா கிட்ட சொல்றாரு. ஆனாலும் ராஜா கிட்ட சொல்லிட்டாரு அந்த மாதிரி. அப்புறம் ராஜா கேக்குறாரு, காரியம் என்ன? அப்ப நான் என்ன செய்யணும்? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உடனே சொல்லியிருக்கலாம் இவரு. என்ன சொல்லியிருக்கலாம்? இதை செய்யுங்க, அதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு இவர் வந்து கமெண்ட் பண்ணிருக்கலாம். ஆனாலும் இவர் என்ன பண்றாரு? உடனே ஒரு நிமிஷம் என்ன பண்ற? ஒரு நிமிஷம் ஜெபிச்சிருப்பாரா? இல்ல 5 மினிட்ஸ் ஜெபிச்சிருப்பா? எனக்கு தெரியல. ஆனாலும் என்ன பண்றாரு? ஜெபம் பண்ணிட்டு ஆன்சர் பண்றாரு அவருக்கு. எடுத்து வாசிங்க. நெகேமியா 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்பொழுது ராஜா பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி ராஜா கேக்குறாரு, நீ கேக்குற காரியம் என்ன? உனக்கு என்ன வேணும்? அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? அவர் ஒரு உரிமையோட ஒரு இரக்கமா என்ன பண்றாரு? கேக்குறாரு. ஆனாலும் இவர் என்ன பண்றாரு? உடனே வந்து ஆன்சர் பண்ணல. எனக்கு இதுதான் வேணும், இப்படிதான் செய்யணும், அப்படிதான் செய்யணும்னு சொல்லிட்டு சொல்லல. அவர் உடனே என்ன பண்றாரு? பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி. இப்போ நம்ம அந்த மாதிரி செய்யறோமா? என்ன செய்யறோம்? எதனா ஒருத்த மனுஷங்க கிட்ட பேசணும், இல்ல மனுஷங்க ஏதோ ஒருத்தவங்க ஏதோ நம்ம கிட்ட ஒரு காரியத்தை கேக்குறாங்கன்னா உடனே நம்ம என்ன பண்ணிடுறோம்? பதில் சொல்லிடுறோம். உடனே இல்ல ஓகே இல்ல எதனா ஒண்ணு என்ன பண்ணிடுறோம்? சடனா சொல்லிடுறோம். ஆனா தேவனிடத்துல நம்ம ஜெபித்துட்டு சொல்றவங்களா இல்ல. அவர் எவ்வளவு நேரம் ஜெபிச்சிருப்பாருன்னு எனக்கு தெரியாது. ஒரு நிமிஷம் கூட, அந்த ஒரு நிமிஷம் அவர் என்ன பண்ணிருக்கலாம்? நினைச்சிருக்கலாம், நான் என்ன சொல்லணும் ஆண்டவரே? சொல்லும் போது அந்த காரியம் வாய்க்கணும். அவர் என்ன பண்ணணும்? அதுக்கு ஓகே சொல்லணும். அவர் சொல்லிட்டு எதனா ஒண்ணு நினைச்சிருப்பாரு. ஏன்னா வசனம் குறிப்பிட்டிருக்கு, பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணிட்டு என்ன பண்றாரு? ராஜாவை பார்த்து வாசிங்க 5வது வசனம். ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாயிருந்து அடியேனுக்கு உமது சமூகத்தில் தயை கிடைத்ததானால் என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்துக்கு நீர் என்னை அனுப்ப வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர் என்ன சொல்றாரு? அந்த இடத்துக்கு போனோம் அவரு. அப்போ ராஜா கிட்ட வந்து பர்மிஷன் வாங்கணும். அதனால என்ன பண்றாரு? அவரு கூட இவ்வளவு தாழ்மையா கேக்குறாரு பாருங்க. உமக்கு சித்தமா இருந்தால், உங்க கண்கள்ல எனக்கு தயவு கிடைச்சதுன்னா என்ன பண்ணுங்க? என்ன வந்து அங்க அனுப்புங்க. நான் போயிட்டு என்ன பண்ணணும்? அதெல்லாம் சரி செய்யணும். அவங்க என்ன பண்றாங்க? கஷ்டப்படுறாங்க அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. அவர் அவ்வளவு அழகா தாழ்மையா என்ன பண்ணுவாரு? அவர்கிட்ட கேக்குவாரு. அப்போ அந்த கேக்குற விதம் கூட ஆண்டவர் இடத்துல ஜெபம் பண்ணதுனாலதான் அவருடைய வாயின் வார்த்தை வந்து அந்த இடத்துல வருது. தேவனுடைய கிருபை இல்லைன்னா, இரக்கலைன்னா ஒரு அதிகாரி இடத்துல இல்லைன்னா ஒரு மனுஷன் இடத்துல பேசுறதுக்கு நம்மளுக்கு வாய் வரவே வராது. வந்தாலும் நம்ம வந்து ஏடா கூடமா தான் பேசிட்டு வருவோம். அது வந்து கரெக்டான ஒரு பதிலா வந்து இருக்கவே இருக்காது. ஆனா இவர் என்ன செய்யறாரு? ஜெபம் பண்ணிட்டு பேசுறதுனால அந்த வார்த்தைக்கு உடனே என்ன பண்றாரு? ராஜா வந்து ஆன்சர் பண்றாரு. அப்புறம் என்ன தெரியுமா சொல்றாரு அவரு? நீ போகலாம், எத்தனை நாள் ஆகும் நீ போயிட்டு வர்றதுக்கு? நீ பிரயாணம் பண்றதுக்கு எத்தனை நாள் ஆகும்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவ்வளவு காலம் தான் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு சில காலத்தை என்ன பண்ணிருக்கிறாரு? நெகேமியா வந்து சொல்லியிருக்கிறாரு. உடனே ராஜா என்ன பண்றாரு? ஓகே நீ போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்றாரு. அப்போ ஒரு அதிகாரி கிட்ட நம்மளுக்கு பர்மிஷனுக்கு கிராண்டட் கிடைக்கணும்னாலும் என்ன இருக்கணும்? தேவ கிருபை இருக்கணும், தேவ தயவு இருக்கணும். அதுக்கு முதலாவது நம்ம என்ன பண்ணோம்? அவங்க கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்? ஒரு நிமிஷம் ஜெபிக்கிறவர்களா என்ன பண்ணணும்? இருக்கணும். அவர் அந்த மாதிரி ஜெபம் பண்ணதுனால உடனே என்ன பண்றாரு? ராஜா ஓகே சொல்றாரு. ஓகேப்பா நீ போயிட்டு வாப்பா. அது மட்டும் இல்லாம இன்னொன்னு கேக்குறாரு நெகேமியா. நான் போயிட்டு வரணும்னா அந்த தேசாதிபதியின் இடத்துல, அப்படின்னா இப்போ ஒரு எல்லையை விட்டு இன்னொரு எல்லை போனோம்னா அங்க பர்மிஷன் வாங்கணும். இல்லைன்னா அந்த எல்லைக்குள்ள வந்து சேர்த்த மாட்டாங்க. அங்க வந்து சோல்ஜர்ஸ் எல்லாமே இருப்பாங்க. அப்ப வந்து அவங்க வந்து உள்ள வந்து அனுமதிக்க மாட்டாங்க. அப்போ அவங்க உள்ள அனுமதிக்கணும்னா ஒரு கடிதத்தை வந்து ராஜா கொடுத்திருக்கணும். அப்போ ராஜா கொடுக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? இவர் அதே மாதிரி கேக்குறாரு. உங்களுக்கு சித்தமா இருந்தா என்ன பண்ணுங்க? எனக்கு அந்த கடிதத்தை எழுதி கொடுங்க. அப்பதான் என்ன பண்ணுவாங்க? அந்த தேசாதிபதிங்க என்ன வந்து அங்க வந்து அலோவ் பண்ணுவாங்க அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கும் என்ன பண்றாரு? ராஜா ஓகே சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நான் அங்க போயிட்டு அதெல்லாம் கட்டணும்னா எனக்கு என்ன வேணும்? மரம் வேணும். மரம் இருந்தா தானே நான் அதெல்லாம் கட்ட முடியும். அப்புறம் எனக்கு ஒரு வீடு வந்து நான் என்ன பண்ணிக்கணும்? செஞ்சுக்கணும். அப்பதான் நான் என்ன பண்ண முடியும்? அங்க தங்க முடியும் அத்தனை நாட்கள். அப்ப எனக்கு மரம் எல்லாம் வேணும். அப்ப என்ன பண்ணுங்க? வனக்காவலாளி அப்படின்னா, வனக்காவலாளின்னா
அதான் ஃபாரஸ்ட்ல இருக்கிற ஒரு போலீஸ் மாதிரி அவருதான் மரத்தெல்லாம் வந்து என்ன பண்ணும் தரணும். அப்ப ராஜா சொன்னாதான் அவங்க தருவாங்க. அப்போ அதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு இவரு சொல்றாரு. அதுக்கும் என்ன பண்றாரு ராஜா உடனே ஓகே சொல்றாரு. சரி நான் என்ன பண்றேன் அவங்க கிட்ட சொல்றேன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கடிதத்துல என்ன பண்றாரு சைன் போட்டு என்ன பண்றாரு அனுப்புறாரு. இப்போ இவர் கேட்ட காரியம் எல்லாம் என்னாச்சு வாய்த்துது. அவர் என்ன கேட்டாரோ அதுக்கெல்லாம் ஓகேன்னு பதில் வந்துச்சு. எப்படி அவர் என்ன செஞ்சாரு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாரு பிரேயர் பண்ணாரு. அந்த பிரேயர் தான் அவருக்கு என்ன பண்ணுச்சு ஒரு சக்சஸ வந்து கொடுத்தது. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்றாரு அதே மாதிரி என்ன பண்றாரு பிளான் பண்ணிட்டு அதே மாதிரி அந்த ஊருக்கு போறாரு. ஊருக்கு போயிட்டு நிறைய என்ன பண்றாரு பிளான் பண்ணி இப்படி எல்லாம் என்ன பண்ணும் ஐயோ எல்லாம் வந்து பில்டிங் எல்லாம் இடிஞ்சிட்டு இருக்குது அந்த பில்டிங் எல்லாம் என்ன பண்ணும் ரீபில்ட் பண்ணும் அப்படி சொல்லிட்டு என்ன பண்றாரு எல்லாத்தையும் கட்டணும்னு சொல்லிட்டு கஷ்டப்படுறாரு. அது மட்டும் இல்லாம அவர் சொல்ற வார்த்தைக்கு அங்க இருக்கிற மனுஷங்க எல்லாம் என்ன பண்றாங்க ஓகேன்னு சொல்றாங்க. எழுந்து கட்டுவோம் வாருங்கள்னு சொல்லும் போது என்ன பண்றாங்க ஓகே அப்படி சொல்லிட்டு என்ன பண்றாங்க எல்லாரும் சொல்றாங்க. நம்மளுடைய வார்த்தையும் ஒரு மனுஷங்க கேட்கணும்னாலும் தேவ கிருபை இருக்கணும், தேவ தயவு இருக்கணும். அவரிடத்துல நம்ம ஜெபிக்கிறவர்களாகவும் அவரிடத்துல ஒரு உறவு இருக்கிறவர்களாகவும் இருந்தா மாத்திரம்தான் நம்ம ஒருத்தவங்களுக்கு ஒரு கமெண்ட் கொடுக்கும் போது அவங்க செய்வாங்க, இல்லைன்னா செய்யவே மாட்டாங்க. அப்ப அந்த வார்த்தைக்கு நம்ம வார்த்தைக்கு அவங்களுக்கு மரியாதை இருக்கணும்னா அதுக்கும் தேவனுடைய பார்வையில ஒரு கிருபை இருக்கணும். அப்பதான் மனுஷர்கள்கிட்ட இருந்து நம்மளுக்கு வந்து தயவு கிடைக்கும். அப்புறம் அவர் சொல்லும் போது உடனே என்ன பண்றாங்க எல்லாம் சரி கட்டலாம்னு சொல்லிட்டு எல்லாமே கட்ட ஆரம்பிச்சுறாங்க. இப்ப ரெண்டாவது நம்ம என்ன பார்த்தோம்னா மனுஷரிடத்துல கேட்கும் போது இல்ல மனுஷரிடத்துல உத்தரவை பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கும் போது ஜெபிக்கிறவர்களாக நம்ம என்ன பண்ணோம் இருக்கணும். ஒரு மனுஷனிடத்துல பேசுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம் ஒரு நிமிஷம் நான் என்ன பேசணும் இசப்பா இவங்க கிட்ட நான் என்ன பேசணும், இவங்க கிட்ட என்ன நான் வந்து கேட்கணும், இவங்க கிட்ட எந்த மாதிரி நான் வந்து அந்த பர்மிஷனை வந்து வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணும் ஒரு நிமிஷமாவது என்ன பண்ணணும் கடவுளை நினைக்கிறவர்களா இருக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா இவங்க அதே மாதிரி எல்லாம் பிளான் பண்ணிட்டு கட்டிட்டே வராங்க. இப்ப மூணாவதா என்ன பண்றாங்கன்னா அவங்க எல்லாரும் ஜெபிக்கிறவர்களா இருக்கிறாங்க. அது எப்பேற்பட்ட ஜெபம் தெரியுமா? அவங்க என்ன பண்றாங்க ஜாலியா எல்லாம் கட்டலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே பிளான் பண்ணி கட்டிட்டே வராங்க. கட்டிட்டே வரும்போது யாருக்கு கோபம் வருதா அங்க இருக்கிற ஒரு சில மனிதர்களுக்கு வந்து கோபம் வருது. சன்பல்லாத் தொபியா அப்படின்றவங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணுது கோபம் வருது, எரிச்சல் வருது. என்ன இவங்க வந்து கட்டிட்டு இருக்காங்க, இவன் கட்டிட்டு இவன் ராஜாவாக போறானா, இவன் உயர்ந்துட போறானோ, ராஜாக்கு வந்து கலகத்தை முற்றவனா இருப்பானோ அப்படி சொல்லிட்டு என்ன பண்ண ஒரு பொறாமைனால என்ன பண்றாங்க எரிச்சல் அடைறாங்க. என்ன இவங்க இப்படி கட்டிட்டே இருக்கிறாங்க. அப்ப சொல்லிட்டு என்ன என்ன பண்றாங்க தெரியுமா அவங்க பரியாசம் பண்றாங்க. என்ன பரியாசம் பண்றாங்க எடுத்து வாசிங்க. நெகேமியா 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது அம்மோனியனாகிய தொபியா அவன் பக்கத்தில் நின்று அவர்கள் கட்டினாலும் என்ன ஒரு நரி ஏறி போனால் அவர்களுடைய கல் மதிலிடிந்து போகும் என்றான். பாருங்க அவங்க என்ன சொல்றாங்க தொபியான்றவர் என்ன பண்றாருன்னா ஒரு பரியாசமா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா நீங்க என்ன அவங்க கட்டினா என்ன கட்டிட்டு இருக்கட்டும், என்னதான் கட்டினாலும் அந்த கல்லு மேல அந்த மண்ணு மேல ஒரு நரி போச்சுன்னா கூட விழுந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு ஒரு பரியாசமா ஒரு கேலியா என்ன பண்றாரு தொபியான்றவர் வந்து சொல்றாரு. இதெல்லாம் கேட்கும் போது கட்டிட்டு இருக்கவங்களுக்கு என்ன ஆகுது மனசு கஷ்டமாகுது. என்னடா இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம கட்டுறோம் ஆனாலும் என்ன பண்றாங்க இப்படி ஒரு பரியாசமா ஒரு கேலியா என்ன பண்றாங்க இப்படி சொல்றாங்களே அப்படி சொல்லிட்டு ஒரு மனம் மடிவு வந்து உண்டாகுது, ஒரு கஷ்டம் உண்டாகுது. அது மட்டும் இல்லாம இன்னும் பிளான் பண்றாங்க இவங்க எப்படியாவது இதை வந்து கட்டி முடிக்க கூடாது, எப்படி இவங்க கட்டிடலாம் அப்படி சொல்லிட்டு என்ன பண்றாங்க நிறைய பிளான் பண்றாங்க. யாருன்னா சன்பல்லாத்து தொபியா அப்புறம் இன்னொருத்தவங்க கூட என்ன பண்றாங்க பிளான் பண்றாங்க. இந்த பிளான் பண்ணதெல்லாம் இவங்களுக்கு தெரியும் போது இவங்க என்ன தெரியுமா பண்றாங்க அவங்களோட எதிர்த்து நிக்கல. நேத்துக்கு இப்படி சொல்றீங்க அப்படி சொல்லிட்டு வாயின் வார்த்தைகளினால் எதிர்த்து நிக்கல. அவங்க என்ன செய்யறாங்கன்னு பாருங்க 9வது வசனம். நாங்கள் எங்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமம் காக்கிறவர்களை வைத்தோம். ஆமென். என்ன செய்யறாங்க ஜெபம் பண்ணி அவர் மட்டும் ஜெபிக்கல, நெகேமியான்றவர் மட்டும் ஜெபிக்கல, அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் என்ன பண்றாங்க ஜெபிக்கிறவர்களா இருக்காங்க. என்ன பண்றாங்க ஜெபித்தது மட்டும் இல்லாம இரவும் பகலும் அதை காக்குறதுக்காக. ஏன்னா எல்லாரும் தூங்கிட்டாங்கன்னா என்ன ஆயிடும் எதனா வந்து இடிச்சிடலாம் அவங்க, இல்லைன்னா எதனா ஒரு கற்களை வச்சு என்ன பண்ணிடலாம் அதெல்லாம் வந்து தரமட்டமா ஆக்கிடலாம், எது வேணாலும் அவங்களால செய்ய முடியும். எதிரிகளா இருக்கிறவங்க எவ்வளவு வேணாலும் பிளான் பண்ணலாம். ஆனா இவங்க என்ன பண்றாங்க அதுக்காக உஷாரா என்ன பண்றாங்க ஃபர்ஸ்ட் ஜெபிக்கிறவர்களாகவும் ஜெபம் பண்ணது மட்டும் இல்லாம இரவு பகலும் அதை காக்கிறதுக்காக என்ன பண்றாங்க சாமக்காரர்களை வைக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம நீங்க வாசிச்சீங்கன்னா இந்த புஸ்தகத்துல நெகேமியா புஸ்தகத்துல அவங்க என்ன பண்றாங்க தெரியுமா ஒரு கையில என்ன பண்றாங்க வாளை வச்சுட்டும் ஒரு கையில வந்து வேலை செய்யற அந்த ஒரு கருவியை வச்சுட்டும் என்ன பண்றாங்க செய்யறவங்களா இருக்கிறாங்க. அவ்வளவு என்ன பண்றாங்க ஒரு உற்சாகமா தேவனுடைய ஒரு ஆலயத்தை கட்டணும், ஐயோ இடிக்கப்பட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு நெகேமியா சொல்லும் போது ஜனங்களுக்கும் அந்த இருதயத்தை என்ன பண்றாரு கொடுக்குறாரு. அவங்களும் என்ன பண்றாங்க ஒரு உற்சாகமா என்ன பண்றாங்க எழும்பி கட்டுறாங்க. அப்போ தேவனுடைய இரக்கம் யார் மேல இருக்கு நெகேமியா மேல இருக்கு.
அப்போ தேவனுடைய இரக்கம் இருந்ததுனாலதான் ராஜாவுடைய கண்களையும் தயவு கிடைக்குது. மனிதர்களிடத்துல அந்த வார்த்தையை சொல்லும் போது, அந்த கட்டளையை சொல்லும் போது, இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்லும் போது என்ன பண்றது, அவங்களும் என்ன பண்றாங்க, அந்த கட்டளைக்கு மீறாம என்ன பண்றாங்க, அதை செய்யணும்ன்ற ஒரு இருதயத்தை என்ன பண்ணிருக்கிறாரு, தேவன் கொடுத்திருக்கிறாரு. இப்போ நம்ம 3 விதமான ஜெபத்தை பார்த்தோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு, ஒரு செய்தியை கேட்ட உடனே, ஒரு துக்க செய்தியை, ஒரு கண்ணீருள்ள ஒரு செய்தியை கேட்ட உடனே என்ன பண்றாரு, தேவ சமூகத்துல என்ன பண்றாரு, உட்கார்றாரு. சில நாளாய் துக்கித்து அழுது உபவாசித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்றாரு. அந்த ஜெபத்தையில நம்ம என்ன பண்ணோம், 5 பாயிண்ட் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் என்னது, துதிக்கிறாரு. தேவனை நம்ம என்ன பண்ணோம், ஸ்தோத்திரிக்கணும். தேவனை என்ன பண்ணோம், மகிமைப்படுத்தணும். அப்புறமாவே என்ன பண்றாரு, பாவங்களை என்ன பண்றாரு, அறிக்கிறாரு. அதனாலதான் தேவனுடைய இரக்கத்தை என்ன பண்றாரு, பெற்றுக்கொள்றாரு. அவரு செஞ்ச பாவம் மட்டும் இல்ல, அவருடைய ஜனங்களும், அடுத்தது அவருடைய தகப்பன் வீட்டார செஞ்ச பாவத்தையும் என்ன பண்றாரு, அறிக்கையிடுறாரு. 3வது என்ன பண்றாரு, கட்டளையும் வாக்கு தத்தத்தையும் கற்பனையும் என்ன பண்றாரு, நினைவு கூர்ந்து தேவனிடத்துல சொல்லி, இப்படி சொன்னீங்களே, நாங்க என்ன பண்றோம், மனம் திரும்பிடுறோம்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அதை என்ன பண்றாரு, தேவனிடத்துல என்ன பண்றாரு, நினைப்பூட்டுறவரா இருக்கிறாரு. 3வது என்ன பண்றாரு, அதான் வாக்கு தத்தத்தை இது பண்றாரு. 4வது நாங்க உங்க பிள்ளை, நாங்க உங்க சொந்த ஜனம் தானே அப்படி சொல்லிட்டு என்ன பண்றாரு, சொல்றவரா இருக்கிறாரு. அடுத்தது 5வது என்ன பண்றாரு, அந்த தேவையை என்ன பண்றாரு, சொல்றாரு, இப்படி செய்யுங்க கடவுளே அப்படி சொல்லிட்டு என்ன பண்றாரு, கேட்கிறவரா இருக்கிறாரு. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில கூட எவ்வளோ துக்கமான செய்தியும், எவ்வளவு கஷ்டமான செய்தியை கேட்டாலும் என்ன பண்ணணும், தேவனுடைய சமூகத்தை தான் முதலாவது நாடணும். அந்த விஷயத்தை கேட்ட உடனே நம்ம வேற எதுவும் திங்க் பண்ணக்கூடாது. தேவனிடத்துல என்ன பண்ண, போயிட்டு உட்காந்து, தேவனே இப்படிதான் இருக்குது, காரியம் இப்படியா இருக்குது, என்ன பண்ண போறீங்க, நீங்க என்ன செய்றீங்களோ செய்யுங்க, நான் என்ன செய்யணும்னு ஞானத்தை என்ன பண்ணுங்க, நீங்க தாங்கன்னு சொல்லிட்டு முதலாவது என்ன பண்ணும், அவருடைய சமூகத்துல உட்காரணும். ரெண்டாவது பண்ற ஜெபத்தை நம்ம பார்த்தோம். 2வது எப்ப ஜெபம் பண்றாருன்னா, ராஜா கேட்கும் போது சடன் என்ன பண்றாரு, அந்த 1 மினிட்டோ அந்த ஒரு செகண்டோ எனக்கு தெரியாது, ஆனாலும் ஜெபிச்சிருக்கிறாரு. அதை குறிப்பிட்டிருக்காங்க. அப்ப என்ன பண்றாரு, உடனே ஜெபம் பண்றாரு. பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணிட்டு என்ன பண்றாரு, அவருக்கு ஆன்சர் சொல்றாரு, ராஜாக்கு என்ன வேணும்ன்றது. அப்படி சொன்னதுனாலதான் என்னது, ராஜா கிட்ட இருந்து ஒரு தயவு கிடைச்சது. அது மட்டும் இல்லாம 3வது பார்த்தா, நிறைய மனுஷங்க, இப்ப நம்ம வாழ்க்கையில கூட நிறைய மனுஷங்க என்ன பண்ணுவாங்க, மனமடிவு உண்டாக்குற மாதிரி பேசுவாங்க. நம்மளுக்கே தெரியாது, அவங்க சொல்ற வார்த்தை இருதயத்துல ஒரு பட்டை குத்து போல, நம்மளுக்கு என்ன வேணும், வசனம் சொல்ற மாதிரி பட்டை குத்துக்கள் போல ஒரு சிலருடைய வார்த்தைகள் இருக்கும். அப்ப அந்த நேரத்துல உடனே நீ எப்படி என்ன சொல்லலாம் சொல்லிட்டு நம்ம அவங்க கூட போராடிட்டு இருந்தா அதுக்கு பிரோஜனமே இல்ல. அந்த நேரத்துல என்ன பண்ணணும், தேவனை நோக்கி என்ன பண்ணோம், ஜெபிக்கிறவர்களா நம்ம என்ன பண்ணோம் இருக்கணும். இவங்க இப்படி எல்லாம் ஜெபம் பண்ணாங்கல்ல, இவங்களுக்கு என்ன சக்சஸ் கிடைச்சதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். எடுத்து வாசிங்க. நெகேமியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 15-16. அப்படியே அலங்கமானது 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டு எலூல் மாதம் 25ஆம் தேதியிலே முடிந்தது. 16ஆம் வசனம். எங்கள் பகைஞர் எல்லோரும் அதை கேட்ட போதும், எங்கள் சுற்றுப்புறத்தாராகிய புறஜாதியான அனைவரும் கண்டபோதும் மிகவும் முனையற்று போய், இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்ததென்று அறிந்தார்கள். ஹல்லேலூயா. அவங்க எத்தனை நாளைக்குள்ள அந்த அலங்கத்தை கட்டுறாங்கன்னு பார்த்தா 52 நாளைக்குள்ள என்ன பண்ணிடுறாங்க, கட்டி முடிச்சிடுறாங்க. ஆனா என்ன பண்றாங்க, கட்டி முடிச்சிட்டாங்க. ஆனாலும் கட்டி முடிச்சதை பார்த்து புறஜாதியார், சுற்றி இருக்கிற ஜனங்கள்லாம் என்ன பண்றாங்க, ஆச்சரியப்படுறாங்க. முனையற்று போய் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பைபிள் இருக்கு. இங்கிலீஷ் பைபிள்ல பார்த்தா அஃபர்ட் அப்படின்னா அவங்க பயந்துட்டாங்க. என்னடா இது, எப்படிடா இவங்களால இத்தனை நாளைக்குள்ள கட்டி முடிக்க முடிஞ்சு, ஃபுல்லா கட்டி முடிச்சாச்சு எப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம தே லாஸ்ட் செல்ஃப் கான்பிடன்ஸ் அப்படின்னா அவங்களோட என்ன சொன்ன தன்னம்பிக்கை இழந்துடுறாங்க. அவங்க கட்ட மாட்டாங்கன்னு தான் நினைச்சாங்க. ஆனா என்ன பண்றாங்க, கட்டிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அவங்க தன்னம்பிக்கை என்ன பண்ணிடுறாங்க, இழந்துடுறாங்க. அப்போ அவங்க என்ன பண்றாங்க, முனையற்று போய் பயந்து, ஐயோ இது என்னது, எப்படி முடிஞ்சது, 52 நாளைக்குள்ள ஃபுல்லா கட்டி முடிச்சுட்டாங்களேன்னு சொல்லிட்டு பயந்துட்டு என்ன பண்றாங்க, தேவனை நினைக்கிறாங்க. எப்படி என்னன்னு நினைக்கிறாங்கன்னா, அவங்களுடைய தேவனாலதான் இது காரியம் கைகூடி வந்துச்சுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரிதான் நெகேமியாவின் வாழ்க்கையில அவர் என்ன செஞ்சாரோ, ஜெபித்தாரோ, அதே போல நாமளும் ஜெபிக்கிறவர்களாக இருந்தா நம்ம வாழ்க்கையில என்ன கஷ்டம், அலை போல போராட்டம் வந்தாலும், எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் நம்ம தேவனை நோக்கி ஜெபிக்கிறவர்களா மாத்திரம் இருந்தா, புறச்சாதியாரம் சுற்றி இருக்கிற ஜனங்களோ யாரு நம்மள நிந்திச்சாங்களோ அவங்க முன்னாடி என்ன பண்ணுவாரு, நம்மளை உயர்த்துகிறவரா இருப்பாரு. அவங்க ஆச்சரியப்பட்டு சொல்லுவாங்க, எப்படி இது, நான் நினைச்சேனே இவங்க உயர மாட்டாங்கன்னு, நான் நினைச்சேனே இவங்களுக்கு இது சக்சஸ் ஆகாதுன்னு, எப்படி இவங்களுக்கு நடந்துச்சு. அப்போ அவங்க கும்பிடுற அந்த கடவுள் தான், அவங்க ஜெபிக்கிற அந்த கடவுள் தான் என்ன பண்ணிருக்காரு, உயர்த்திருக்கிறாருன்னு அவங்க வாயால என்ன பண்ணுவார், தேவன் அறிக்கை பண்ண வைப்பாரு. எப்போ நம்ம முதலாவது மனிதர்களை தேடாம, நம்மளுடைய தேவைகளை தேடாம, நம்மளுடைய வாழ்க்கையில இது நடக்கணும் அது நடக்கணும் அதெல்லாம் தேடாம
தேவனை நோக்கி ஜெபிக்கிறவர்களா மாத்திரம் என்ன பண்ணோம் இருக்கணும். அப்ப நெகேமியாவின் வாழ்க்கையில நம்ம எடுத்து பார்த்தோம்னா என்ன செய்யறாரு? ஒரு மனுஷங்கிட்ட ஒரு தயவு கிடைக்கணும், இல்லைன்னா இந்த காரியம் வாய்க்கணும், அந்த காரியம் வாய்க்கணும், எதுவா இருந்தாலும் என்ன பண்றாரு? ஜெபிக்கிறவரா இருக்கிறாரு. அதே போல நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணோம்? ஜெபிக்கிறவர்களா மாத்திரம் நம்ம என்ன பண்ணோம் இருக்கணும். அல்லேலூயா. தேவன் தாமே அருமையான ஒரு வார்த்தை கொடுத்திருக்கிறார். சகோதரி பத்தி சொன்னோம்னா போன வாரம் சொன்ன மெசேஜ் வந்து நம்ம தான் கொடுக்கணும், அண்ணா எல்லாமே நம்மள தான் செய்ய சொல்லியிருக்கிறாரு அப்படி சொல்லிட்டு சொன்ன உடனே சகோதரியா முன் வந்து நாங்க கொடுக்குறோம் மெசேஜ் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அவங்க தைரியத்துக்காக நம்ம பாராட்டணும். கர்த்தர் இன்னுமா அவங்கள மேன்மேல் எடுத்து பயன்படுத்துவாரு. ஒரு நல்ல ஒரு அருமையான செய்தி. நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் மாத்திரமே நமக்கு முக்கியத்துவம். மனிதர்கள் நம்ம நாடி போனா எந்த ஒரு மனிதர்கள் நமக்கு உதவி செய்ய முடியாது. ஆனால் தேவனிடம் நான் ஜெபித்தோம், ஆனால் இந்த மனிதரிடத்துல கர்த்தர் என்ன பண்ணுவார்னா கிருபை செய்வர் வல்லவரா இருக்கிறார். இந்த வார்த்தையின்படி நாம் என்ன பண்ண வேண்டும் அப்படி என்றால், ஒவ்வொரு நாளும் கர்த்தரை முன்வைத்து ஜெபம் பண்ணும்போது நம்முடைய காரியங்கள் வெற்றியாய் அமையும். தேவன் தாமே சகோதரி மூலியமா கொடுக்கப்பட்ட வார்த்தைக்கு நன்றி செலுத்துகிறேன். அடுத்தபடியாய் ஜெப குறிப்பு, விசேஷித்தமான ஜெப குறிப்பு என்னவென்றால் சிறு பிள்ளைகளுக்கான ஜெப குறிப்பு சகோதரி சுனிதா அவர்கள் சொல்லி ஜெப குறிப்பை நடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். முதலாவது குறிப்பாக தேசத்தில் உள்ள எல்லா சிறு பிள்ளைகளின் பாதுகாப்பிற்காக யாராவது ஒருத்தர் பாரப்பட்டு ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மகா கிருபைய பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவர் இப்படி ஆண்டவரே இந்த வார்த்தையை நீர் எங்களுக்காய் ஆண்டவரே அப்பா நாளிலும் ஆண்டவர் அப்பா உடைய சித்தத்தின்படி ராஜா இந்த வார்த்தையை நீர் எங்களுக்காக ஆண்டவரே பேசினீர். அதுக்காக ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. ராஜா எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே நாங்கள் நெகேமை போல ஆண்டவரே நாங்கள் ஒரு ஜெபத்தில உறுதியாய் ஆண்டவரே முதலாவது ராஜா நாங்கள் துதித்து உபவாசித்து ஜெபிக்க ஆண்டவரே தேவனாகிய கர்த்தர் தாமே எங்களுக்கு கிருபையை பாராட்ட வேண்டும் என்று இந்த கர்த்தரை ஒப்புக்கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் பேசின வார்த்தையாய் உமக்கு ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்பா பேசின மகளை நீர் மென்மேலும் ஆசீர்வதிக்கும்படியாய் உயர்த்தும்படியாய் ஹல்லேலூயா ராஜா உமக்காய் எழும்பி அந்த பிரகாசமான ஒரு ஒளியை நீர் வீச்சும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே நாளில கொடுத்த ஜெபங்களுக்காய் உமக்கு ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. அப்ப சிறுபிள்ளைக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்துல ராஜா அப்ப சிறுபிள்ளைக்கு ராஜா ஆண்டவரே ஒரு ஆபத்து வரக்கூடாதபடிக்கு அந்த ஆண்டவரே சொத்துரின் கிரியைகளை அணுகாதபடிக்கு அந்த வல்லமையின் கருதனை நீட்டும்படியாய் ஆமென். ஹல்லேலூயா. இப்போது ராஜா ஆண்டவரே சுத்தத்தின்படி ராஜா ஆண்டவரே அப்பா ஒரு சிறு பிள்ளை கூட மரிப்பது உமக்கு சுத்தம் அல்ல ஆண்டவரே. அதே போல ராஜா ஆண்டவரே நீ கல்வாரி சின்ன ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா சிறு பிள்ளைக்கான வருகிறோம் அப்பா மன நெருங்குங்க ராஜா உங்க கருத்தை நீட்டும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ராஜா உமக்கு ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. இல்லாதவர்கள் இருக்கிற போல் அழைக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. ராஜா நாங்கள் எப்போதும் ஆண்டவரே அப்பா நாங்கள் உங்களுடைய ஜெபத்துல உறுதியாய் ஆண்டவரே சமூகத்தில் அவளை வந்து நிற்க என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே நீர் பலப்படுத்தும்படியாய் ஆண்டவரே ஆவி ஆண்டவரே நீங்களுடைய உதவி செய்யபடியாய் நாங்களை ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே சிறு பிள்ளைகளுக்கு எல்லாம் ஆண்டவரே உலகத்தினால் மேற்கொள்ளாதபடிக்கு இந்த உலகத்தினால் மேற்கொள்ளாதபடிக்கு ஒரு விடுவிக்கிற ஆவியானவராய் விளப்படுத்துகிற ஆவியானவராய் உற்சாகப்படுத்துகிற ஆவியானவராய் அப்பா சிறு பிள்ளைகளுக்கு ராஜா எந்த ஆண்டவரே அப்பா நோய்களை மசட்டாவதபடிக்கு என் கர்த்தனை உதவி செய்யபடியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் மனம் இறங்குங்கப்பா இது மனம் இறங்குங்க ராஜா. ஆண்டவரே இனி சிறு பிள்ளைகளுக்கு ஒருவனும் கை போடுவதில்லை ராஜா. ஆமென். ஹல்லேலூயா. என் கர்த்தர் தாமே அந்த சிறு பிள்ளை ஆண்டவரே பெற்றோர்களும் ஆண்டவரே அப்பா பாதுகாப்புவாய் வாழ என் கர்த்தனை வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே மனம் இறங்குங்கப்பா. ஆண்டவரே அப்படி செய்யப்படுவதற்காய் ஸ்தோத்திரம் தாழ்த்தி எளிமையாக்குறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தர் தாமே அப்படியா ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்க போகிறதுக்காக நம் அனைவரும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். இரண்டாவது குறிப்பாக எழுப்புதல் காலங்களில் சிறு பிள்ளைகள் தேவனுக்காக பயன்படும்படியாகவும் கர்த்தர் அவர்களை அபிஷேகிக்கும்படியாகவும் நாம் யாராவது ஒருத்தர் பாரத்தோடு ஜெபிக்கலாம்.
ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா மீண்டும் ராஜா அப்பா சிறுபிள்ளைகளா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா சிறுபிள்ளைக்கு நீர் அபிஷேகத்தை ஊற்றும்படியாய் அப்பா அந்த நாளில் ஆண்டவர் எலியா மேல ஊற்றப்பட்ட அபிஷேகம் இப்போது ராஜா உச்சம் உள்ளாம் கால்வரை இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை ஆண்டவர் இறங்குவதாக. அப்பா அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. சக்கின மகிமை கடந்து வருவதாக. ஆமென். ஹல்லேலூயா ஆண்டவரே. அப்பா சிறுபிள்ளைகள் உமக்காய் எழும்பட்டும் ஆண்டவரே. அப்பா இதோ அக்கினியை போட வந்தேன், அது இப்போது பூமியில மொத்தமான எரியட்டும் ஆண்டவரே. அப்பா சிறுபிள்ளை மீது ஆண்டவரை எரியட்டும் ஆண்டவரே. இப்போது எரிவதாக. இப்போது ஆண்டவருக்கு அபிஷேகம் ஆண்டவரே இறங்கட்டும். the name of Jesus, the power of Jesus on இப்போது ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே நிரப்பு நிரப்பு நிரப்புங்க. உங்க வல்லமையை நிரப்புவீராக. உங்க அபிஷேகத்தை நிரப்புவீராக. ஆண்டவரே உங்க அக்கினியில நிரப்பும்படியாய், உங்க ரத்தத்தால் நிரப்பும்படியாய். ஆமென். ஹல்லேலூயா ராஜா. ஆவிக்குரிய வழியில ஆண்டவரே இப்போது ஆண்டவரே அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய அபிஷேகம் ஆண்டவரே. ஒரு வெள்ளி அபிஷேகம் ஆண்டவரே இப்போது இறங்கட்டும் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவரே. receive the power, receive the power ஆண்டவரே. ஆண்டவரே இப்போது ராஜா ஓ பரிசுத்த ஆவியானவர் வருவார். இப்போது நீங்கள் புது பெண் அடைவீர்கள். இதுக்கு சாட்சியா இருப்பீர்கள். அதே போல ராஜா அந்த சிறு பிள்ளைகள் ஆண்டவரே சாட்சியாய் வாழட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ இப்போது ராஜா ஆண்டவரே அதனால பெந்தேகோஸ்து நாளிலே ஆண்டவரே பரிசுத்த ஊற்றப்பட்டீரே. அதே போல ஆண்டவரே என் கர்த்தர் தாமே சிறு பிள்ளைகள் மீது இறங்கும்படியாய் ஒரு விடுவிக்கிற ஆவியானவராய், அந்த அபிஷேகப்படுத்துகிற ஆவியானவராய். ஆமென். ஹல்லேலூயா ராஜா. ஆமென். ஓ நன்றிகள் ஆண்டவரே. உங்க நாங்கள் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. அப்படியே நீர் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகள் அபிஷேகப்படும்படியாய் ஆண்டவரே ஆண்டவரே சமூகத்தில ராஜா எப்போதுமாய் ஆண்டவரே உம்மிடத்துல வந்து நிறுத்துற பிள்ளையாய் நீர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. என் கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை செய்வதற்காய் ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. அவளை தாழ்த்தி வெறுமையாக்குறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் ஆண்டவரே ஒரு எலியை போல, ஒரு தானியேலை போல, ஒரு யோசேப்பை போல நீங்க வழிநடத்துங்கப்பா. நீங்க வழிநடத்துங்க ராஜா. ஆண்டவரே ஆண்டவரே பாவத்தை கண்டு ஓட்டுகிற மகளாய் நீ ஏற்படுத்தும்படி ஆட்சேபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே எது இருக்குதோ இல்லையோ நான் 3 வேளை தானியேலை போல ஜெபிப்பேன். அதே போல ஆண்டவரே நான் ஜெபிக்கிற மகனாய் ஏற்படுத்துங்க ராஜா. ஏற்படுத்துங்க. ஒரு சேவாங்காய் போல ஏற்படுத்துங்க ஆண்டவரே. பரிசுத்தத்தால் நிரப்பப்படுகிற பிள்ளையாய், ஆவிக்குரிய பிள்ளையாய் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்போது அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. அபிஷேகத்தால் அந்த நுகத்தை முறிக்கும் என்று சொன்னீரே அப்பா. ஆண்டவரே சொன்னீரே ஆண்டவரே. இப்போது நீர் ஊற்றப்பட்டதற்காய் ஸ்தோத்திரங்கள். நாங்கள் தாழ்த்தி விரும்பியாக்குறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எல்லாவற்றும் கருத்துல ஒப்புடும். இப்ப இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தர் தாமே அப்படியா கேட்டு ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கும்படியாக நாம் அனைவரும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். கடைசியாக கூட ஆதன்யா குழந்தைக்காக நாம் ஜெபிப்போம். ஆதன்யாக்கு நல்ல ஒரு சுகத்தை கொடுக்கும்படியாகவும் குடும்பங்களில் இருக்கிற பாரங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் தாமே நீக்கி போடும்படியாகவும் நாம் யாராச்சும் ஒருத்தர் பாரத்தோடு ஆதன்யாவுக்காக ஜெபிக்கும்படியாகவும் கேட்டுக்கொள்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. மத்தது உங்களை வெட்கப்பட்டு போகாதபடிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை என்ற வார்த்தையின்படி தகப்பனே. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்ற வார்த்தையின்படி தகப்பனே. நேரத்துல நான் ஜெபிக்கிறதான வேலையில தகப்பனே ஆவியானவர் தாம் அப்பா அசைவாடுவீராக தகப்பனே. அப்பா ஜெபங்களை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்துல வருவார்கள் அப்பா. அப்பா நீர் உண்டாக்கின சிருஷ்டிகளாய் இந்த நேரத்துல அப்பா படைத்தவர் தகப்பனே நாங்கள் மண்டிட்டு இருக்கிறோம் தகப்பனே. இந்த நேரத்துல விசேஷமாக தகப்பனே அந்த குழந்தைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆதன்யா பிள்ளையை கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே. தாயின் கர்ப்பத்தில் உருவான நாள் முதலாய் இம்மட்டும் பாதுகாக்கிற தெய்வம் இது மட்டும் தகப்பனே ஜீவனை கொடுத்தவர் அப்பா. பெற்றவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. தாய் தந்தை தகப்பனே அப்பா எந்த கஷ்டத்தோடு துக்கத்தோடு இருக்கிறார்களோ அந்த வேதனை கர்த்தர் நீங்க நீக்குங்க தகப்பனே. உங்க கரத்தினால எல்லாமாக தகப்பனே. அப்ப நாவின் கட்டுகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உடையட்டும்.
செய்த பாவமோ, இவர்கள் பெற்றோர்கள் செய்த பாவமோ என்று அப்பா உம்மிடத்துல கேட்ட போது நீ சொன்னீரே தகப்பனே, தேவனுடைய மகிமை விளங்கும்படியாகவே இப்படி பிறந்திருக்கிறான் என்று தகப்பனே. அதே போல தகப்பனே, இந்த பிள்ளையின் மூலமாக உன் நாம மகிமைப்படட்டும், உன் நாமம் உயரட்டும் தகப்பனே. அப்பா இந்த பிள்ளை வாயை திறந்து தேவன் தாமே அப்பா என்னை சுகப்படுத்தினார், தேவன் ஒருவரே கர்த்தர், அவர் உண்மை உள்ளவர் என்று தகப்பனே சாட்சி சொல்லுகிற பிள்ளையை மாற்றுங்க அப்பா. விசுவாசம் உள்ளவர்களை ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வீர்கள் என்ற வார்த்தையின்படி தகப்பனே இந்த நேரத்துல தகப்பன் நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் தகப்பனே பெற்றுக்கொள்ளுவோம் என்று நாங்கள் விசுவாசிக்கிற தகப்பனே. பிள்ளை கேட்கிறதான வார்த்தை அப்பா, பேசுகிறதான வார்த்தையை நாங்கள் கேட்போம் என்று நாங்கள் விசுவாசிக்கிற தகப்பனே. இந்த விசுவாசத்தோடு ஜெபத்தை ஏறெடு நீர் பேச வைத்ததற்காக ஸ்தோத்திர தகப்பனே. அப்பா பெற்றோர்களை கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க. அவர்களுடைய இன்னல்கள் ஏக்கங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறது. அவர்களை கர்த்தர் நீர் தயவாய் மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்க தகப்பனே. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பெருகணும், நாங்க சிறுகணும், நீர் மாத்திரமே மகிமைப்படணும்ப்பா. பேசுகிறோம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தாமே அப்படியாய் ஜெபங்களை கேட்டு நம்மளுக்கு பதில் கொடுக்கும்படியாக அனைவரும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அருமையான ஒரு ஜெப குறிப்பை சகோதரி கொடுத்ததற்காய் நன்றி செலுத்துவோம். நாம் ஜெபித்தபடியே 3 காரியங்களையும் தேவன் தாமே அப்படியாய் குறைவில்லாமல் நிறைவாய் நடத்தி கொடுக்க போகிறதற்காய் நாம் நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாம் செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். சகோதரி ரோசி அவர்கள் ஒரு சுருக்கமான சாட்சியை சொல்லி சாட்சியின் பகுதியை கடந்து வருவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் வந்து ரோசி. நான் திருப்பத்தூர்ல இருக்கிறேன். இங்க பெங்களூர்ல வந்து நர்சிங் படிக்கிறேன். உங்களெல்லாம் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். இந்த நேரத்துல என் சாட்சியை பகிர்றதுக்கு தேவன் கொடுத்த கிருபைக்காக நான் நன்றிகளை ஏறெடுக்கிறேன். எங்க போனாலும் தேவன் செய்த நன்மையை கண்டிப்பா நம்ம சொல்லி ஆகணும். என் வாழ்க்கையில தேவன் செய்த அற்புதம்னு சொன்னா, நான் என் வந்து மரண கட்டுகள்ல இருந்து, ஒரு மரண தருவாயில இருந்து, மரண வாசல்ல இருந்து தேவன் வந்து தூக்கி விட்டாரு. அதுதான் நான் எப்பவுமே நினைப்பேன். எங்கனாலும் தேவன் சொல்ல சொன்னா கண்டிப்பா சொல்வேன். இந்த நேரத்துல உங்ககிட்ட சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன். நான் 12th முடிச்சுட்டு எக்ஸாம் முடிச்சுட்டு வீட்டுல லீவ்ல இருக்கும்போது அரக்கோணத்துல வந்து ஒரு மீட்டிங்காக நான் போயிருந்தேன். அப்போ எங்க அத்தை வீட்டுலதான் ஸ்டே பண்ணியிருந்தேன். அப்போ அத்தை வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் பீச்சுக்கு போனாங்க, மெரினா பீச்சுக்கு. அப்போ வந்து தேவன் என்கிட்ட பேசினாரு, சொன்னாரு, கீழ்ப்படியாம நம்ம பெற்றவங்களுக்கு கீழ்ப்படியாம போக கூடாது. அது மட்டும் இல்லாம பிரேயருக்காக வந்தோம், பிரேயரை மட்டும்தான் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகணும், திருப்பத்தூருக்கு வந்து ரிட்டர்ன் வரணும் அப்படின்னு சொல்லி தேவன் சொன்னாரு. ஆனாலும் அவங்க எல்லாரும் மெரினா பீச் பாக்கணும், எல்லாரும் கூட ஜாலியா அப்ப வந்து எல்லாருமே கிளம்பிட்டோம். அப்ப வந்து அப்பா கிட்ட அம்மா கிட்ட அவங்க பர்மிஷன் கேட்டாங்க. அப்போ அவங்க வேணாம் தான் சொன்னாங்க. ஆனாலும் என்ன பண்ணிட்டேன், நானு ஜாலியா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் போறதுனால என்ன பண்ணாங்க, அவங்க ஓகே சொல்லிட்டாங்க. நாங்க வந்து ஜாலியா போனோம். அண்ணா எல்லாம் கூட இருக்கிறாங்க, அத்தை கூட இருக்கிறாங்க, அத்தை ஆயா எல்லாருமே கூட இருக்கிறாங்க, எல்லா ரிலேஷனும் கூட இருக்கிறாங்க. ஆனாலும் நான் என்ன பண்றேன், அண்ணா கூட மட்டும் போயிட்டு கொஞ்ச தூரம் அந்த கடல்ல ஜாலியா இருக்குது, அந்த அலையெல்லாம் பாக்குறதுக்கு, அலையில நிக்கிறதுக்கு எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து முன்னாடி போயிட்டேன். அப்ப வந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடி ஜாலியா இருக்கும், இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணலாம் சொல்லிட்டு இன்னும் முன்னாடி நானும் அண்ணா மட்டும் போறோம். இன்னும் தம்பிங்க மைக் அண்ணா கட்டாய் வருதுண்ணா. அண்ணா மா சவுண்ட் கேக்கலமா? அண்ணா கட்டாய் கேக்குதுண்ணா. அப்படியா? இல்ல நல்லா தான் கேட்டுச்சு இப்போ.
ஃபர்ஸ்ட்ல இருந்து கேட்டதுங்களாண்ணா? ஆமா ஃபர்ஸ்ட்ல இருந்தே கேட்டுச்சு. ஹலோ சொல்லுங்கண்ணா. கேக்குதுமா, கண்டினியூ பண்ணுமா. சரிங்கண்ணா. அர்ச்சனா அண்ணா இதுதான் தெரியலனாக்கா, வெளியே போயிட்டு உள்ள வருது, வெளியே போயிட்டு உள்ள வருது, அந்த மாதிரி வருதுண்ணா. அப்படியா? பேட்டரி இல்லையோ? இல்லண்ணா, இப்ப எங்களுக்கு கரெக்டா இருக்குண்ணா. அது வெளியே போயிட்டு உள்ள வர மாதிரி இருந்துன்னா அது நெட்வொர்க் கம்மியா இருந்தா அந்த மாதிரி வரும். ஓகே 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 ஓகே. நெட்வொர்க் இல்லாம இருந்தாலும் நெட்வொர்க் கம்ப்ளீட்டா இருந்தாலும் அது கண்டினியூ அவங்களுக்கு இருக்க முடியாது. நீங்க அடுத்தவங்களுக்கு ப்ரே பண்ணுங்க. ஓகே 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 ஓகேம்மா. அப்போ அர்ச்சனா, ரோசி தானே சாட்சி சொன்னது? ரோசி தானே. ஓகே, ஒரு வாய்ஸ் மெசேஜ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பி விட்டுருங்க, நான் ஃபார்வர்ட் பண்ணிடுறேன் குரூப்ல. சரியா? சரிங்கண்ணா. ஓகேம்மா ஓகேம்மா ஓகேம்மா. அண்ணா சொல்லி முடிச்சுட்டாங்க ஒரு 2 வருஷம். அப்படியா? சரி, அப்ப சொல்லுங்க. அண்ணா சொல்லுமா. சொல்லி முடிச்சிடுறேன், இருங்க. ஓகே ஓகே. ஷார்ட்டா முடிச்சிடுறேன். சொல்லுமா. கேக்குதுங்களா? கேக்குது கேக்குது கேக்குது. கேக்குதுமா. அப்புறம் ஜாலியா போனோம்னு சொல்லிட்டு நாங்க ஜாலியா கிளம்பிட்டோம். ஆனாலும் அலை வருது. ஒரு அலை வரும்போது ரொம்ப பெரிய அலையா வருது. ஏன்னா நாங்க கொஞ்சம் தூரமாவே உள்ள போயிட்டோம். அப்புறம் ஒரு பெரிய அலையா வருது. என்னால நிக்க முடியல. நான் தவறி விழுந்துடுறேன். விழுந்த உடனே என்ன ஆகுதுன்னா, ஒரு அலை, நான் ஃபுல்லா விழுந்துட்டேன். அண்ணா மட்டும் எப்படியோ விழுந்து எழுந்து போயிட்டு இருக்கிறாங்க கரைக்கு. ஆனா என்ன யாராலையும் தூக்க முடியல. நான் ஃபுல்லா கீழே விழுந்துட்டேன். ஒரு அலை வருது. நான் நினைக்கிறேன்னா, அந்த அலை ஃப்ரண்ட்ல வருது. ஃப்ரண்ட்ல வரும்போது நான் என்ன நினைக்கிறேன்னா, இது கரையை கடக்குது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், எப்படியும் மண்ணாவது புடிச்சிக்கிட்டு என்ன பண்ணிடலாம், கரைக்கு போயிடலாம், ஃபுல்லா முழுகிட்டோமேன்னு சொல்லிட்டு பயப்படுறேன். அந்த ஒரு அலை வரும்போது என்ன ஃப்ரண்ட்ல கூட்டிட்டு வருது. திருப்பி என்ன கூட்டிட்டு போயிடுச்சு. வீட்டுல கூட சொல்லுவாங்க, பெண் அலை, ஆண் அலை அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அது வந்துச்சுன்னா கூட்டிட்டு போயிடும் அப்படி சொல்லிட்டு எல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்தது எனக்கு அங்க ஃப்ரண்ட்ல கூட்டிட்டு வருது, திருப்பி கூட்டிட்டு போயிடுச்சு. திருப்பியும் ஒரு அலை வருது, அதுவும் ஃப்ரண்ட்ல கூட்டிட்டு வர மாதிரி கூட்டிட்டு வருது. அப்ப நான் நினைக்கிறேன், எப்பயாவது நம்ம என்ன பண்ணிருந்தோம், தப்பிச்சிருந்தோம், ஃபுல்லா மூழ்கிட்டோமேன்னு சொல்லிட்டு திருப்பியும் அந்த அலை கூட்டிட்டு போயிடுச்சு. திருப்பியும் ஒரு அலை, பெரிய அலை. அது நான் ஃபுல்லா மூழ்கிட்டேன். எனக்கு மேல பார்த்தா நல்லா ஒரு 5 இன்ச்சுக்காவது தண்ணி இருக்கும். அந்த அளவுக்கு எனக்கு நல்லா தெரியுது, நல்லா எனக்கு இருக்குது. நான் நினைக்கிறேன், நான் கண்டிப்பா ஒரு நியூஸ் பேப்பர்ல தான் வருவேன். எங்கேயோ ஒரு கரையில தான் நான் ஒதுங்குமா, அது கூட பார்ட்ஸ் இருக்குமோ, பாடி பார்ட்ஸ் இருக்குமோ இருக்காது, அப்படிதான் சொல்லிட்டு ஃபீல் பண்றேன். அப்புறமா எங்கேயோ ஒரு அங்கிள், ரொம்ப தூரம் நீச்சல் அடிக்கிற ஒரு அங்கிள், யாருன்னே தெரியாது. ஆனா எனக்கு இப்ப ஞாபகத்துக்கு தான், அவர் கொஞ்சம் ஒயிட்டா இருப்பாரு, கொஞ்சம் நல்லா குண்டா நல்லா இருப்பாரு, யாரோ வெளிநாட்டுக்கார் மாதிரி இருப்பாரு. அது மட்டும் ஞாபகம் இருக்குது. அந்த அங்கிள் பாத்துருக்கிறார், நான் விழுந்ததுல இருந்து, நான் அடிச்சுட்டு போறதுல இருந்து, நான் எங்க இருக்கிறேன்றது எல்லாத்தையும் நோட் பண்றதுக்கு கடவுள் என்ன பண்ணிருக்காரு, அவருக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறாரு. எங்கேயோ நீச்சல் அடிச்சிருந்த அங்கிள் என்ன காப்பாத்தணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து நீச்சல் அடிச்சுட்டு வந்தது. யாருமே என் ரிலேட்டிவ்ஸ் கூட என்ன பாக்கல. என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, தான் எங்கேயோ பக்கத்துலதான் இருக்குதான்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. யாரும் என்ன தேடவும் இல்லை. ஏன்னா நான் ஃபுல்லா உள்ள போயிட்டேன். அப்புறம் அங்க பார்த்த அங்கிள் கரெக்டா இந்த ரைட் ஹேண்ட தூக்குனாரு. என்னால இப்ப கூட அதை நினைச்சு பார்க்க முடியல. கரெக்டா வலது கரத்தை தூக்குறாரு. என்ன தூக்க முடியல உங்களால. திருப்பி என்ன பண்ணிடுறாரு, போட்டுடுறாரு. அவ்வளவுதான் போச்சு. நமக்கு யாரோ தூக்குனாங்க, திருப்பி அப்படியே ஃபுல்லா எனக்கு மறந்துடுச்சு எல்லாம். காதுக்குள்ள எல்லாம் தண்ணி போயிட்டு, ஃபுல்லா மண்ணு போயிட்டு, அந்த மாதிரி எனக்கு இதுவாயிடுச்சு. அப்புறமா திருப்பி என்ன பண்றாரு, அவர் தூக்கி எவ்வளவு கஷ்டப்பட்டு என்ன பண்றாரு, என்னை இழுத்துட்டு வராரு. கரைக்கு இழுத்துட்டு வரும்போது தான் தெரியுது, எங்க ரிலேட்டிவ்ஸ் என்ன பண்றாங்க, ஐயோ விழுந்துட்டு இருக்க போல இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களும் திருப்பி என்ன பண்றாங்க, என்னை தூக்கிட்டு மேல விடுறாங்க. அந்த அங்கிள் போயிட்டாங்க. அப்போ நான் அந்த மரண வாசல்கள்ல இருந்து தூக்கி விடுகிற கர்த்தாவேன்னு ஒரு வசனம் இருக்கும். என்ன ஒரு மரண வாசல், அது ஃபுல்லா நான் மரித்து போயிருந்தா இதோட எனக்கு 5 வருஷத்துக்கிட்ட ஆயிருக்கும். இப்போ நான் 3rd இயர் படிக்கிற காலேஜ். 5 வருஷத்துக்கிட்ட ஆயிருக்கும். ஆனாலும் தேவன் இது வரைக்கும் என்ன பண்றாரு, ஜீவனோட வச்சிருக்காரு. அந்த தருணத்தை மறக்கவே முடியாது. என் வாழ்க்கையில அந்த மரணத்துக்கு போயிட்டு வந்த தருணம் தான் அது. ரொம்ப கஷ்டப்பட்டு, எப்படின்னே சொல்ல முடியாது. நான் இறந்து போயிட்டு இருப்பேன் அந்த டைம்ல. ஆண்டவர் மட்டும் என்ன தூக்கலன்னா, ஆண்டவர் மட்டும் என்ன நினைக்கலன்னா, அவர் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக என்ன இது வரைக்கும் என்ன பண்ணிருக்காரு, ஜீவனோட வச்சிருக்காரு. அதுக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன்.
கர்த்தர் தாமே இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரமல்ல, இந்த குழுவில் இணைந்திருக்கிற யாராவது தேவனுடைய நாம மகிமைப்படும்படியாய் சாட்சி சொல்லணும்னு நினைக்கிறீங்களா சாட்சி சொல்லலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அடியனை கூட இந்த நேரத்துல கர்த்தர் சாட்சியாய் நிறுத்தியிருக்கிறார், அதற்காக நன்றி. கர்த்தரை மட்டுமாக சுகமாய் பலத்தோடு உற்சாகத்தோடு கர்த்தர் நடத்தி வருகிறார், அதற்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த அந்நிய தேசத்திலும் கர்த்தர் எல்லாவற்றிலும் துணையாய் இருந்து எல்லாவற்றையும் வாய்க்க செய்கிறார், அதற்காகவும் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். குடும்பத்தை தனிமையில் இருந்தாலும் கர்த்தர் குடும்பத்தோடு இருந்து குடும்பத்தின் தேவைகளை சந்தித்து பிள்ளைகளை பாதுகாத்து வழிநடத்துகிறார், அதற்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்படியாக இந்த ஊழியத்தின் பாதையிலே கர்த்தர் தொடர்ந்து உற்சாகத்தோடு நடத்தி கொண்டிருக்கிறார். பலவீனங்கள் இல்லாமல் சுகவீனங்கள் இல்லாமல் கர்த்தர் பாதுகாப்பாய் நடத்துகிறார். இந்த ஊழியத்தை கூட சரியாய் நடத்தும்படியாய் கர்த்தர் ஞானத்தை கொடுத்து ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்தும்படியாய் ஆயத்தப்படுத்தும்படியாய் கர்த்தர் கொடுத்த அந்த வாஞ்சையின்படியாய் நடத்த கர்த்தர் உதவி செய்திருக்கிறார், அதற்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள் எல்லாவற்றுக்காகவும். ஊழியத்தின் பாதையிலே மற்றும் ஊழியத்தின் காரியங்கள் இன்னும் கர்த்தருடைய சித்தத்தின்படியாக உண்மை முத்தமாய் செய்ய கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும், அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. இந்த நேரத்திலும் கர்த்தர் என்னை சாட்சியா நிறுத்தியதற்காக ஒரு விஷயம் கூட அவருக்கு நான் நன்றியை செலுத்துகிறேன். கர்த்தர் நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமென். கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். சொன்ன சாட்சியின் பிரகாரம் கர்த்தர் அவர்களை வழிநடத்துவாராக. ஊழியத்தின் பாதையிலும் மற்ற காரியங்களிலும். இன்னும் யாராவது சாட்சி சொல்ல விரும்புறீங்களா சாட்சி சொல்லலாம். யாரும் இல்லைங்களா? நேரம் கருதி 4:30 to 5:30 மணி வரையும் நமக்கு ப்ரேயர் பண்ண சொல்லி அண்ணா கொடுத்திருக்கிறாரு. ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. அதற்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன் ரொம்ப நேரம் போயிட்டு இருந்தா. ஏன்னா பேசுனது நாம இல்ல, கர்த்தர் தான், ஆவியானவர் தான் நம்மோடு கூட இருந்து நம்ம இடைப்படுத்தி நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் தேவ செய்தியிலும் பாடல் வேலையிலும் சாட்சியின் வசனத்திலும் ஜெப குறிப்பின் வேலையிலும் அனைத்து வேலைகளிலும் தேவன் தாமே நம்மை அற்புதமாய் வழிநடத்தி வந்த தேவனுக்கு நன்றிகளை செலுத்தலாம். அது மாத்திரமல்ல, எங்கெங்கயோ இணைந்திருக்கிறீங்க, அவங்களுக்காக நான் இயேசுவின் நாமத்தினால நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கடைசி ஜெபமாய் மேத்யூவனை ஜெபித்து இந்த ஜெபத்தை முடிக்கும்படியா கேட்டுக்கொள்கிறேன். அண்ணா நீங்க ஏதாவது சொல்லி ஜெபம் பண்ணி முடிச்சிடுங்க. Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள்ல ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நினைச்சு பார்க்கல இப்படி ஒரு ஆசீர்வாதமான வார்த்தைகள். அதாவது வாலிப பிள்ளைகளிடத்துல இருந்து ஒரு உற்சாகம் இப்படி வரும் நான் எதிர்பார்க்கல. ஆண்டவர் உண்மையாவே நல்லவரா இருக்கிறாரு, அவரை நேசிக்கிறவங்கள ஆண்டவர் உண்மையாவே நேசிக்கிறாருங்கிறதுக்கு சாட்சியா அந்த ஹாஸ்டல்ல இருக்கிற நீங்க எல்லாரும் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துனீங்க. உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிதான நாமத்தினாலே இந்த குழுவின் சார்பாக வாழ்த்துதலையும் நன்றியதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தொடர்ந்து உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதித்து நடத்துவார், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. வாலிப பிராயத்தை சிருஷ்டிகளை நினை என்று சொன்ன வார்த்தையின்படியாக நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறீர்கள், கர்த்தரை முன்பாக வைத்து எல்லாவற்றையும் செய்கிறீர்கள். எனவே கர்த்தர் உங்களை ஒருபோதும் கைவிடாமல் நடத்துவார், அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. பாடலை பாடிய சகோதரிக்கும் ஜெப நேரத்தை பொறுப்பெடுத்து நடத்திய சகோதரிக்கும் செய்தியை கொடுத்த சகோதரிக்கும் மறுபடியுமாக விசேஷித்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இதை பொறுப்பாக எடுத்து நடத்திய சகோதரி அர்ச்சனா அவர்களுக்கும் இயேசுவின் நாமத்தினாலே நன்றி. இந்த நேரத்திலே கடைசி ஜெபத்தை நான் ஜெபித்ததை விட வேற ஒரு பிரதர் கேட்டுட்டு இருந்தாரு இங்க இருந்து. அவர் சொன்னாரு, வாலிப பிள்ளைங்க இவ்வளவு உற்சாகமா இருக்காங்க, ஆவிக்குள்ள நிறைஞ்சிருக்காங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னாரு. எனக்கும் ரொம்ப சந்தோஷம். என் தங்கச்சிங்க இந்த மாதிரி ஆண்டவருக்குள்ள இருக்காங்க அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். சோ இந்த ஜெபத்தை அவரு பண்றது நல்லதா இருக்கும். அதனால கடைசி ஜெபத்தை சகோதரர் குமார் அவர்கள், SP குமார் அவர்கள் ஜெபிப்பார்கள். ஒருசியாய் கூட கடைசியாக இணைந்த ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தொடர்ந்து வருகிற ஞாயிற்றுக்கிழமைகளில் எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளிலும்
மாலை 4:30 மணியிலிருந்து 5:30 மணி வரை இந்திய நேரப்படி இந்த உபவாச ஜெபம் நடைபெறும். எனவே அதில் தயவாக கலந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். இது கடைசி காலம். இப்பொழுது கூட சகோதரர் SP குமார் அவர்கள் எல்லாவற்றுக்காகவும் ஜெபித்து ஆசீர்வதித்து முடிப்பார்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறா தேவனே, நாம் நன்றியோடு நாம் ஸ்தோத்தரிப்போமாக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிரார்த்தனையினுடைய தொடக்கத்தில் இருந்து இப்பொழுது முடிவு வரைக்கும் தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவனாக நான் இப்பொழுது நான் சொல்கிறேன். நல்ல ஆராதனை சிறு பிள்ளைகள்கிட்ட இருந்து இந்த மாதிரியான ஒரு கனிகள் வெளிப்பட்டது, வரங்கள் வெளிப்பட்டதை நான் கண்டு கர்த்தருக்கு நான் மகிமையை செலுத்துறேன். சிறு பிள்ளைகள் பாடினார்கள். அர்ச்சனா, ரோசி இவர்களுடைய பாடல் 2வது வேத பகுதி. நெகேமியா தீர்க்கதரிசி இப்படிலாம் இருக்கணும், நம்மளுடைய பாவங்களை அறிக்கையிடணும், தேவ தயவு மனித தயவு கிடைக்கணும்னா நம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவனுடைய தயவு இல்லாம நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாதுங்கிறதெல்லாம் நல்ல கோடிட்டு நல்ல வசனத்தின் வாயிலாக எடுத்து உரைத்தார்கள். இதற்காக சகோதரி